முக்கியமான விஷயங்கள் மட்டும் இதில் இன்ஷால்லா பேசப்படும். அதில் முதல் விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் உம்ரான்னா என்ன, ரெண்டாவது விஷயம் உம்ரா செய்கிறதுனால என்ன லாபம், செய்யலைன்னா என்ன நஷ்டம், மூணாவது உம்ரா எப்படி செய்யணும். நம்ம யூடியூப் பார்த்துருப்போம், இது அது இவங்க பையன் அங்கே பையன், இந்த நோட்ஸ் அந்த நோட்ஸ் எதுவுமே தேவையில்லை. இந்த அமல் லேசான அமல். அதனால் உம்ராவுடைய அமல் என்ன அப்படின்ட்டு, அதற்கு பிறகு உம்ராவுடைய அமலில் செய்யக்கூடியவை தவிர்க்கக்கூடியவை, கடைசி மதீனாவுக்கு போகக்கூடிய ஒழுக்கங்கள், அதவுகள், முறைகள், சுன்னத்தான ஒழுக்க முறைகள். இந்த விஷயத்தை இன்ஷால்லா இதில் பேசப்படும். முதல் விஷயம் உம்ரானா என்ன, இது தெரிந்து கொள்வதற்கு முன்னாடி அடிப்படை இந்த விஷயம் நம்ம அனைவரும் தெரிந்து கொள்வது உண்மையான ஒவ்வொரு முஸ்லீம் ஆண் பெண்கள் மீது கட்டாய கடமை. இன்னைக்கு நம்ம மறந்துட்டோம். அந்த மறதியினால தான் இன்னைக்கு நமக்கு வாழ்க்கை பெரிய பிரச்சனையாக தெரியுது. சந்தோஷம், நிம்மதி இல்லாமல் ஒரு கேள்விக்குறி மாதிரி இருக்கு. நமக்கு இந்த கேள்வி நமக்கு புரிஞ்சிடுச்சுன்னு சொன்னால், பதில் புரிஞ்சிடுச்சுன்னு சொன்னால், நம்மளுடைய வாழ்க்கையில் கசப்புத்தன்மை இனிக்க ஆரம்பிச்சிடும். ஃபுல்லாக நமக்கு விளங்க வாய்ப்பு தருவாங்க. முதல் விஷயம் என்ன இருக்குன்னு சொன்னால், கண்ணியமிக்க அருமை சகோதரர்கள் என்று தாய்மார்களே, இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய நாட்டம் அனுமதி இல்லாமல் யாருமே வர முடியாது. அல்லாஹ்வுடைய அனுமதி நாட்டம் இல்லாமல் யாருமே இந்த உலகத்தில் வாழ முடியாது. அல்லாஹ்வுடைய நாட்டம் அனுமதி இல்லாமல் யாருமே இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பொருட்களை பயன்படுத்தி கொள்ள முடியாது. லாபமோ நஷ்டமோ, அல்லாஹ்வுடைய நாட்டம், அல்லாஹ்வுடைய அனுமதி தேவை. அதே போல நான்காவது விஷயம், அல்லாஹ்வுடைய அனுமதி நாட்டம் இல்லாமல் யாருமே இந்த உலகத்தை விட்டு பிரிந்து போக முடியாது. கண்ணியமிக்க அருமை சகோதரர்கள் தாய்மார்களே, இந்த 4 விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில ஞாபகம் வைத்து கொண்டு இருந்தா பெரிய பிரச்சனை வந்தாலும் தூசி மாதிரி போயிடும். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் நமக்கு இந்த விளக்கத்தை கொடுத்துருக்கான். இப்போ ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, அல்ஹம்துலில்லாஹ் நம்ம நல்ல ஒரு அமலுக்காக சேர்ந்துருக்கோம். உம்ரா செய்யணும், உம்ராவுடைய பயணம். இப்போ உம்ரா ஹஜ் அப்படின்னு என்ன அப்படின்னு சொன்னா, முதல்ல அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அல்லாஹ் ஒரு வசனத்தை இறக்கி வச்சிருக்கான். அல் ஹஜ்ஜு வல் உம்ரத்து லில்லாஹ். ஹஜ்ஜுடைய அமலாக இருந்தாலும் சரி, உம்ராவுடைய அமலாக இருந்தாலும் சரி, இது அல்லாஹ்வுக்காக மட்டும்தான். இந்த அமல் அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்துவதற்காக மட்டுமே தான், வேற எந்த நோக்கமும் கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல் ஹுஜ்ஜாஜ் வல் உம்மார் வஃப்துல்லாஹ். ஹஜ் செய்யக்கூடிய மக்கள், உம்ரா செய்யக்கூடிய மக்கள் அல்லாஹ்வுடைய ஜமாத்தார்கள், அல்லாஹ்வுடைய கூட்டாளிகள், அல்லாஹ்வுடைய ஜமாத். அல்லாஹ்வுடைய நபி சொல்றாங்க, இன் தஅவுஹும் அஜாபஹும். இந்த மக்கள் அல்லாஹ் கிட்ட கையேந்தி கேட்டால், அஜாபஹும், அல்லாஹ் நிச்சயமாக அவர்களுடைய துஆ கபூல் செய்வான். அஸ்தகஃபர லஹும் கஃபர லஹும். இவர்கள் அல்லாஹ் கிட்ட மன்னிப்பு கேட்டா அல்லாஹ் இவர்களுக்கு மன்னிச்சு விட்டுருவோம். கண்ணியமிக்க அருமை தோழர்களே, சகோதரிகளே, இப்போ ஹஜ் உம்ராவுடைய இன்னொரு ஒரு சிறப்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுக்குறாங்க. தாபிஉ பைனல் ஹஜ்ஜி வல் உம்ரா. நீங்கள் ஹஜ்ஜுக்கு பிறகு ஹஜ்ஜு செய்யுங்க, உம்ராவுக்கு பிறகு உம்ரா செய்யுங்க. இந்த மாதிரி செய்கிறதுனால என்ன லாபம் அப்படின்னு சொன்னால், உங்களுடைய வாழ்க்கையில் என்ஃபில் ஃபக்ர வதுனூப் நபி சொல்கிறாங்க, உங்களுடைய வாழ்க்கையில் உணவு நெருக்கடி போயிடும், ஏழ்மை எல்லாம் எடுத்துடுவான். ஃபுனூப், உங்களுடைய பாவத்தை விட்டு அல்லாஹ் உங்களை பரிசுத்தமாக்கிடுவோம். பேக் டு பேக் தொடர்ச்சியாக உம்ரா செய்கிறதுனால ஹஜ் அடிக்கடி நம்ம செய்ய வசதி இல்லை. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு இந்த ஒரு உம்ராவுடைய அமல் கொடுத்துருக்காங்க. தாபிஉ பைனல் உம்ரா. நீங்கள் உம்ரா பேக் டு பேக் செஞ்சுக்கிட்டே இருங்க. ஏன் அப்படின்னு சொன்னால், இந்த உம்ராவுடைய அமல் மூலமாக நம்ம எவ்வளோ உம்ரா செய்கிறோமோ நம்மளுடைய வாழ்க்கையில் ஏழ்மை ஒழியும், உணவு நெருக்கடி ஒழிஞ்சிடும் இன்ஷா அல்லாஹ். அதே போல் பாவத்தை விட்டு அல்லாஹ் பரிசுத்தமாக்கிடுவோம். இப்போ உம்ரா அடிக்கடி போக முடியாது ஹஸரத் அப்படின்ட்டு சொன்னால், உம்ரா ரொம்ப லேசான அமல். இருக்கும் வரை எவ்வளோ சக்தி இருக்கும் உம்ரா செஞ்சுக்கலாம். இப்போ ஹஜ்ஜு எப்போ கடமை, உம்ரா எப்போ கடமை அப்படின்ட்டு சொன்னால், ஹஜ்ஜுக்கு ஒருத்தர் இங்கிருந்து கிளம்பி ஹஜ்ஜுடைய அமல் பூர்த்தி செய்து மறுபடியும் வீடு திரும்பும் வரை இவருக்கு சக்தி இருக்குது. பொருள் ரீதியாக உணவு எல்லாம் ஏற்பாடு செஞ்சுட்டு போகிற மாதிரி, ப்ளஸ் இவர் போயிட்டு ரிட்டர்ன் வர வரைக்கும் எங்கள் வீட்டு மக்களுக்குரிய
போயிட்டு வர வரைக்கும் அந்த தேவைகளுடைய பொறுப்பு இவருக்கு கடமை இருக்கு, செல்வம் இருக்கு, கொடுத்துட்டு போறாருன்னு சொன்னா இவர் மேல மௌத்துக்கு முன்னாடி ஒரு வாட்டி இவர் ஹஜ்ஜு செய்யறது கட்டாயம். இவர் செய்யாம மௌத்தாயிட்டாருன்னு சொன்னா பெரிய பாவி ஆயிடுவார் அல்லாஹ்க்கு முன்னாடி. அதே போல இந்த ஹஜ்ஜுடைய அமல் எப்போ செய்வாங்க அப்படின்னு சொன்னா முழு வருஷத்துல வெறும் 5 நாள் தான் ஹஜ்ஜுடைய நாள். ஹஜ்ஜுக்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய மாதங்கள் எவ்வளோன்னு சொன்னா இஸ்லாமிய மாதத்தின்படி கடைசி 3 மாதங்கள், ரமதானுக்கு பிறகு வரக்கூடிய ஷவ்வால் மாதம், தில்காயிதா, தில்ஹிஜ்ஜா, இந்த 3 மாதங்கள் ஹஜ்ஜுக்காக ரெடி ஆகக்கூடிய மாதம். ஆனா ஹஜ்ஜுடைய அமல் செய்யக்கூடிய நாள் எவ்வளோன்னு சொன்னா முழு வருஷத்திலேயே வெறும் 5 நாள் தான். தில்ஹிஜ்ஜாவுடைய மாதத்துடைய 8ஆம் பிறை, 9ஆம் பிறை, 10வது, 11, 12 இந்த 5 நாள் தான் ஹஜ்ஜுடைய அமல் செய்யக்கூடிய நாட்கள். சரி, ஹஜ்ஜுடைய அமல்ல எவ்வளவு அமல் செய்வாங்க? ஹஜ்ஜுடைய நாள் 5, அமல் 7. ஹஜ்ஜுடைய இன்ஷால்லா அல்லாஹ் வாய்ப்பு தருவான் இன்ஷால்லா அந்த நேரத்தில் நம்ம அதனுடைய அமல் சுருக்கமாக இது நான் உங்களுக்கு பேஸ் கொடுத்துட்றேன். ஹஜ்ஜுன்னு சொன்னால் வருஷம் ஃபுல்லாக செய்ய முடியாது, இந்த குறிப்பிட்ட 5 நாளில் மட்டும்தான் செய்ய முடியும். ஆனால் உம்ரா எப்படி அப்படின்னு சொன்னால் யாருக்கு உம்ராக்கு போகக்கூடிய வசதி இருக்கோ, அது ஆணும் பெண்ணும், அவர் மௌத்துக்கு முன்னாடி ஒரு வாட்டி உம்ரா செய்யறது சுன்னத்தே முஅக்கதா. ஹஜ்ஜுடைய வசதி இருந்து செய்யறது கட்டாயம், உம்ராவுடைய வசதி இருந்து ஒரு செய்யணும், இவர் செய்யறது சுன்னத்தே முஅக்கதா. நபி செஞ்ச ஒரு பெரிய சுன்னத், ஒரு உண்மையான முஸ்லிம் மீது இது கடமை மாதிரி வசதி இருந்தா. சரி, இப்போ உம்ரா எப்போ செய்யலாம் அப்படின்னு சொன்னா இந்த ஹஜ்ஜுடைய இந்த 5 நாட்களை தவிர வருடம் ஃபுல்லா காலையிலையும் செய்யலாம், மாலையிலையும் செய்யலாம், வெயில் மழை எப்படி இருந்தாலும் பரவாயில்லை. இந்த உம்ராவுடைய அமல் இந்த 5 நாட்களை தவிர மற்ற எல்லா நாட்களையும் எப்போ வேணாலும் செய்யலாம். இப்போ ஹஜ்ஜுக்கும் உம்ராக்கும் டிஃப்ரெண்ட் வித்தியாசம் புரிஞ்சிச்சா? சரி, அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த விஷயத்த சொல்றாங்க, யாருக்கு ஹஜ்ஜு செய்யக்கூடிய வசதி இருந்தும் ஹஜ்ஜு செய்யவில்லையோ அவர்கள் யூதனாக மரணித்தாலும் கிறிஸ்தவனாக மரணித்தாலும் எனக்கு எந்த ஒரு கவலையும் கிடையாதுன்ட்டான். அல்லாஹ் நமக்கு விளங்கி ஹஜ் உம்ராவுடைய அமல் செய்யக்கூடிய வாய்ப்பு தருவாங்க. இப்போ கண்ணியமிக்க அருமை தோழர்கள், அன்பு சகோதரிகளே, ஹஜ்ஜுடைய உம்ராவுடைய வித்தியாசம் இது இருக்கு. இப்போ அசல் ஒரு விஷயம் என்ன இருக்குன்னு சொன்னா அல்லாஹ்வுடைய அனுமதியோடு இப்போ நம்ம இந்த பயணம் இன்ஷா அல்லாஹ் ஆரம்பிக்க போகிறோம். பாஸ்போர்ட் ரெடி ஆகிடுச்சு, விசா ரெடி ஆகிடுச்சு, டிக்கெட் ரெடி, எல்லாமே அல்ஹம்துலில்லாஹ் உலக ரீதியாக பர்ஃபெக்ட். ஆனால் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து ஃபுல் பர்மிஷன் வரணும். அதுக்கு அல்லாஹ் நமக்கு இப்போ தேர்ந்து எடுத்துட்டான், இப்போ நமக்கு செலக்ட் பண்ணிட்டான். டிக்கெட் புக் ஆகிடுச்சு, இன்ஷா அல்லாஹ் சில நாட்களுக்கு பிறகோ பல மணி நேரங்களுக்கு பிறகோ இன்ஷா அல்லாஹ் நம்ம பயணம் செய்வோம். அல்லாஹ் நம்மளுடைய பயணத்தை லேசாக்குவானாங்க. ஆனால் கண்ணியமிக்க அருமை தோழர்களே, சகோதரிகளே, இங்கிருந்து கிளம்பும் முதல் வீடு திரும்பும் வரை அல்லாஹ் கிட்ட பயந்து 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 இந்த அமல் அல்லாஹ் உனக்காக செய்யணும், உனக்காக செய்கிறேன், நீ இதை ஏற்றுக்கோ, துவா செஞ்சுக்கிட்டே இருக்கும். அல்லாஹ் இந்த அமலை லேசாக்காத வரை இந்த அமல் என் வாழ்க்கையில் லேசாகாது. அல்லாஹ் இந்த அமலை ஏற்றுக்கொள்ளாத வரை இந்த அமலுக்கு பிறகு எனக்கு கிடைக்கக்கூடிய லாபம் என் வாழ்க்கையில் கிடைக்காது. அதனால கண்ணியமிக்க அருமை தோழர்களே, இந்த அமல் நம்ம முயற்சி செஞ்சோம், நம்ம அல்லாஹ் கிட்ட கேட்டோம், அல்லாஹ் அனுமதி கொடுத்தான், வாய்ப்பு கொடுக்கலாம், நம்ம கிளம்புவோம் இன்ஷா அல்லாஹ். ஆனால் போயிட்டு ரிட்டன் வரும் வரை இந்த அமல் அல்லாஹ்வுக்காக செய்யணும். வந்த பிறகு மௌத்தாகும் வரை அல்லாஹ் இந்த அமல் நான் பேரு புகழுக்கு செய்யலை, உனக்காக செஞ்சேன், உனக்காக மட்டும்தான் செஞ்சேன், நீ சந்தோஷம் அடைஞ்சால் போதும். இந்த நோக்கம் இருந்தால்தான் இந்த உம்ரா அல்லது ஹஜ்ஜுடைய அமல் இபாதத்தாக இருக்கும். அல்லாஹ் காப்பாற்றணும். அல்லது வேறு ஏதாவது நியத் வந்துடுச்சு, ஷைத்தான் சும்மா விட மாட்டான், வசவசா போடுவான், குழப்பத்தை உண்டாக்கிட்டே இருப்பான். பேரு புகழுக்காக நானும் சொல்லணும் ஹாஜி. எங்கள் மொஹல்லாவில் ஒரு ஹசரத் இதே மாதிரி சபையில் ஒருத்தர் வந்து ஏலான் செஞ்சாங்க. ஏலான்னா அவருக்கு புகழ்ந்து பேசினாங்க. இந்த மாதிரி அப்துல்லா பாய், ஹாஜி அப்துல்லா சாப் அப்படின்னு சொன்னோன்னா அவர் வயசானவர் கோபப்பட்டு எந்திரிச்சிட்டாரு. அவர் சபையில் சொல்கிறார், ஹசரத் ஹாஜி நீங்கள் சொல்கிறீங்க. ஹசரத் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. சரி, இவர் தன்னுடைய அமலை இவர் மறைக்கிறாரு, ஹாஜி சொல்லக்கூடாதுன்னு சொல்லி. அப்போ ஒரு விஷயத்த சொல்கிறாரு, ஹசரத் உங்களுக்கு தெரியாதா, ஹாஜி சொன்னால் ஒரு வாட்டி ஹஜ்ஜுக்கு போனால் சொல்லுவாங்க, நான் 3 வாட்டி ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்திருக்கேன், 3 வாட்டி ஹஜ்ஜுக்கு போனால் அல்ஹாஜு சொல்லணும். ஹசரத் நீங்கள் எனக்கு அல்ஹாஜுன்ட்டு கூப்பிடல, ஹாஜி சொல்கிறீங்க, என்ன ஹசரத் நீங்கள்?
இப்போ கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். இந்த மாதிரி எண்ணம் இருக்கக்கூடாது. நான் செஞ்சாமல் அல்லாஹ்வுக்காக. ஹஜ்ரத் அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, ஒரு நேரம் வரும், ஒரு காலம் வரும், உம்ராவுடைய பயணமாக இருந்தாலும் சரி, ஹஜ்ஜுடைய பயணமாக இருந்தாலும் சரி, பிக்னிக் டூர் மாதிரி நடக்கும்னு சொன்னாங்க. அப்பயே அல்லாஹ் நமக்கு இஹ்லாஸ் கொடுப்பானாக, அல்லாஹ்வுக்காக செய்யக்கூடிய வாய்ப்பு தருவாராக. இப்போ அசல் சிறப்புகள் சொல்லிட்டேன். இப்போ அசல்ல உம்ரானா என்ன, உம்ராவுடைய அமல்கள் எத்தனை சொன்னால், வெறும் சிம்பிளாக ஞாபகமாக வைக்கிறதுக்கு உம்ராவுடைய அமல் 4 அமல் தான். உம்ராவுடைய அமல் எவ்வளோ? 4. இந்த 4 கட்டாயம். இந்த 4 மட்டும் செஞ்சால் உம்ரா முடிஞ்சிச்சு. எத்தனைமா இருக்குது? எத்தனை இருக்குது? 4. கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. யூடியூப் அங்கங்கே கொலாப்ஸ் பண்ணி விட்டுருவாங்க. உம்ராவுடைய அமல் சிம்பிளாக சொன்னால் 4 அமல். 1 எஹ்ராம். எஹ்ராம் அப்படின்ட்டு சொன்னால் நியத் செய்வது. ஹஜ்ஜுடைய அமலோ உம்ராவுடைய அமலோ, எல்லாம் நான் உனக்காக செய்கிறேன். இந்த அமல் செய்து முடிக்கும் வரை சில ஹலாலான விஷயங்கள் என் மீது நீ ஹராம் ஆகியிருக்க, அந்த விஷயங்களை நான் ஹராம் ஆக்கிக்கிறேன். உம்ராவுடைய அமல் முடியும் வரை, ஹஜ்ஜு சொன்னால் ஹஜ்ஜுடைய அமல் முடியும் வரை, இந்த மாதிரி நியத் செய்கிறதுக்கு பேர் என்ன இருக்குது? எஹ்ராம். இப்போ நான் இந்த நியத்து செஞ்சு இப்போ என் மீது சில விஷயங்கள் நான் ஹராமாக்கிக்கிட்டேன்னு சொல்லி ஆண்களாக இருக்கக்கூடிய மக்கள் பிற மக்களுக்கு என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்ட்டு காட்டுவதற்காக தான் ஸ்டிச்சிங் இல்லாத துணி ஆண்களை கொடுத்துடும். பெண்கள் நார்மலான ட்ரெஸ். எஹ்ராம் அப்படின்னு சொன்னால் அசல் நியத். நான் நியத்தை செஞ்சுட்டேன், இப்போ நான் ஒரு புரிந்துமிக்க ஒரு அமலில் ஈடுபட்டு கொண்டு இருக்கேன், என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொல்லி காட்டுறதுக்கு தான் இந்த எஹ்ராமுடைய துணி. வெள்ளை துணியாக இருப்பது மிக 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 சிறந்தது. அதனால எஹ்ராம் முதல் அமல் உம்ரால எஹ்ராம். 2வது அமல் என்ன இருக்குன்னு சொன்னால் தவாஃப். காபத்துல்லாவுக்கு 7 சுற்று சுற்றுவாங்க, ரவுண்டாக சுற்றுவாங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்டார்ட் பண்ணி மறுபடியும் ஒரு இடத்துல வந்தால் ஒரு ரவுண்டு, இந்த மாதிரி 7 வாட்டி சுற்றுறதுக்கு தவாஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அமல். 3வது அமல் என்ன இருக்குன்னு சொன்னால் சஃபா மர்வான்னு சொல்லி மலை பகுதி. இப்போ மலை அப்படியெல்லாம் பெருசாலாம் இல்லை, அது ஃபுல்லாக நார்மலாக என்ன செஞ்சுட்டாங்க, ஒரு பெரிய ஒரு ஹால் மாதிரி இருக்குது, ஒரு அடையாளத்துக்கு மலைகள் வச்சுருக்கா. அந்த 2 மலைகளுக்கு மத்தியில் கொஞ்சம் ஸ்பீடாக, ரொம்ப வேகமாகவும் இல்லாமல் கொஞ்சம் ஸ்பீடாக கொஞ்சம் நடந்து போகிறது 7 ரவுண்டு. இது 3வது அமல். 4வது அமல் என்ன இருக்குன்னு சொன்னால் ஆண்களாக இருந்தால் முழு தலைமுடியை அகற்றிக் கொள்வது சிறந்தது, அல்லது முழு முடியை ஷார்ட் பண்ணிக்கிறது ஒரே லெவலில். பெண்களுக்கு உங்களுடைய தலைமுடியுடைய ஒவ்வொரு பகுதி மொத்தமாக சேர்த்து இந்த களிமா விரலில் இருக்கக்கூடிய இந்த அப்படி சுருட்டுற மாதிரி பார்த்தா இவ்வளோ 1 இன்ச் இந்த அளவுக்கு கட் பண்ணிக்கணும். முடியை அகற்றி கொண்டால் உம்ரா முடிஞ்சிச்சு. இந்த 4 அமல் தான் உம்ராவுக்கு அடிப்படை. இப்போ உம்ராவுடைய அமல் எவ்வளோ இருக்குது? 4. 1 எஹ்ராம், 2வது, 3வது மாஷாஅல்லா, 4வது மாஷாஅல்லா. இதுதான். ஒருவேளை கூட்டம் இல்லைன்னு சொன்னால் இந்த அமல் நம்ம 1 மணி நேரம் 1.5 மணி நேரத்துக்குள்ளேயே முடிச்சிக்கலாம். அடுத்தடுத்து நம்ம உம்ரா செஞ்சுக்கலாம். இந்த 4 அமல் செஞ்சால் முடிஞ்சிச்சு, உம்ரா முடிஞ்சிச்சு. இப்போ அடுத்து உம்ரா செய்யலாமா? சேம் ப்ராசஸ் தான், சேம் ப்ராசஸ். இப்போ உம்ராவுடைய அசல் அமல் இந்த 4. சரி, இப்போ இதில் நம்ம சில முக்கியமான விஷயங்கள், தவிர்த்து கொள்ளக்கூடிய விஷயங்கள், செய்யக்கூடிய விஷயங்கள், இப்போ அடுத்து நான் இந்த விஷயத்த சொல்ல போகிறேன். இப்போ இதில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், தவிர்க்கக்கூடிய விஷயங்கள். எஹ்ராமுடைய நியத் செஞ்சிட்டேன் அப்படின்னு சொன்னால் அந்த செகண்ட்ஸ்லேருந்து நான் முடியை அகற்றும் வரை ஆண்கள் தலையை திறந்த நிலையில் வைப்பது, முகத்தை நார்மலாக வைப்பது, பெண்கள் தலையை மறைத்து வைப்பது, முகத்தை திறந்த நிலையில் வைப்பது. ஆனால் பர்தாவும் செய்யணும். பர்தா எப்படி செய்ய முடியும்னு சொன்னால் ஒரு கேப் வருது, அந்த கேப் நம்ம யூஸ் பண்ணால் அந்த துணி இப்படி கொஞ்சம் தூரமாக இருக்கும். பெண்களுக்கு துணி முகத்தில் டச் பண்ண விடக்கூடாது இந்த உம்ராவுடைய அமல் முடியும் வரை. அதே போல் ஆண்கள் ஸ்டிச்சிங் இல்லாத ட்ரெஸ் அணியணும். மேல் ஒரு ஆடை, கீழ் ஒரு ஆடை. இன்னரை கூட பயன்படுத்தக்கூடாது. 2-3 நாள் முன்னாடி ஒரு இடத்துல ஒரு ஸ்டூடெண்ட்டுடைய வீட்டுக்குள்ளே போய் சொன்னோம். அவர் ஆச்சரியமாக கேட்டார், ஹஸ்ரத் இன்னர் இல்லாமல் உம்ரா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அது கட்டக்கூடிய முறை இருக்குது, நீங்கள் பயப்படாதீங்க. நான் இதனுடைய ரீசனும் பின்னாடி இன்ஷால்லா சொல்கிறேன்.
ஏன் இந்த மாதிரி ஸ்டிச்சிங் இல்லாத துணி, ஏன் இந்த மாதிரி எல்லாம் நமக்கு உம்ரா செய்ய சொல்கிறான், ஹஜ்ஜு செய்ய சொல்கிறான் அப்படின்ட்டு இந்த ரீசன் இன்ஷால்லா சொல்கிறேன். மறந்துட்டா ஞாபகப்படுத்துங்க. இப்போ இதில் வந்து ஸ்டிச்சிங் இல்லாத துணி ஆண்கள், பெண்கள் நார்மலான ட்ரெஸ். ஆனால் அந்த நார்மலான ட்ரெஸ் அப்படின்னு சொன்னாலும் ஷரியத்துக்கு உட்பட்ட ட்ரெஸ் யூஸ் பண்ணணும். டைட் ட்ரெஸ் பெண்கள் வாழ்க்கையிலேயே பயன்படுத்தக்கூடாது. டைட் ட்ரெஸ். அதே போல் உடல் தெரிகிற அளவுக்கு மெலிசான ட்ரெஸ் பயன்படுத்தக்கூடாது ஆண்களும் பெண்களும். நம்மளுடைய பாடி ஷேப் தெரிகிற மாதிரி அந்த ட்ரெஸ் எப்பயுமே பயன்படுத்தக்கூடாது. இந்த மாதிரி பெண்கள் நார்மலாக மற்ற ட்ரெஸ் யூஸ் பண்ணலாம். அதே போல் ஆண்களுக்கு காலுடைய இந்த மேலே இருக்கக்கூடிய இந்த எலும்பு தெரியுதா, பாங்க ஊப்பர் கா ஹிஸ்ஸா, அதாவது நம்ம வந்து ஹவாய் செப்பல் போட்டால் அந்த கொஞ்சம் இப்படி இருக்கக்கூடிய அந்த எலும்பு தெரியும். நம்மளுடைய விரல் இருக்குது, கட்டை விரல் அப்படியே மேலே வந்தால் கொஞ்சம் இப்படி வீங்கிருக்கும்ல, கொஞ்சம் மேடு மாதிரி இருக்கும். அந்த எலும்பு ஓப்பனாக தெரியும் ஆண்களுக்கு. லேசாக சொன்னால் ஹவாய் செப்பல் யூஸ் பண்ணிக்கோங்க. பெண்களுக்கு நார்மலாக ஷூ போடலாம், ஸ்லிப்பர் போடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஆண்களுக்கு இந்த எலும்பு தெரியணும். ஹவாய் செப்பல் போட்டுக்கிட்டால் சேஃப். இந்த எலும்பு தெரிகிற மாதிரி இருக்கணும். பின்னாடி இருக்கக்கூடிய அந்த கரண்டை, அந்த எலும்பு அது தெரிகிற மாதிரி இருக்கணும் ஆண்களுக்கு. அதே போல் ஒரு விஷயம் என்ன இருக்குன்னு சொன்னால், எஹ்ராமுடைய நிலைமையில் அத்தர் யூஸ் பண்ணக்கூடாது. ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, அத்தரோ அல்லது நறுமணம் இருக்கக்கூடிய எந்த பொருட்களையும் பயன்படுத்தக்கூடாது. இப்போ நம்ம எஹ்ராமுடைய நியத்தில் கிளம்பிட்டோம்னு சொன்னால், ஃப்ளைட்டில் உட்காந்த பிறகு டிஷ்யூ பேப்பர் கொடுப்பாங்க. அந்த டிஷ்யூ பேப்பரில் ஸ்மெல் இருக்கும். டச் பண்ணாலே இப்போ என் மேலே பெனால்ட்டி ஷரியத் மூலமாக தம் கொடுக்கணும். இப்போ இதெல்லாம் கண்டிஷன்ஸ் இருக்குல்ல, இதெல்லாம் இப்படி செய்யணும், இப்படிலாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி இதை நான் கிராஸ் பண்ணால் ஒரு பெனால்ட்டி, ஒரு தம் கொடுக்கணும். ஒரு ஆடோ மாடோ ஒட்டகமோ நான் குர்பானி கொடுக்கணும். இது தம் அப்படின்ட்டு ஷரியத்தில் சொல்லுவாங்க. அதே போல் எஹ்ராமுடைய நிலைமையில் இருக்கும்போது முடியை அகற்றக்கூடாது. ஷேவ் பண்ணுறதோ மொட்டை அடிக்கிறதோ பண்ணக்கூடாது. முடியை சொரிஞ்சு என்ன செய்கிறது, முடியும் கையில் உடைஞ்சி வந்துடுச்சு, ஒரு பிடி அளவுக்கு கோதுமை சதவா கொடுக்கணும். அதே போல் ஒது செய்யக்கூடிய நிலைமையிலையும் நம்ம முழு முகத்தை இப்படி மறைச்சிட்டோம்னு சொன்னாலும் பெனால்ட்டி தம் கொடுக்கணும். ஏன், எஹ்ராமுடைய நிலைமையில நம்மளுடைய முகத்தை திறந்த வண்ணமாக இருக்கணும், ஆணோ பெண்ணோ. இந்த விஷயத்தில் நம்ம என்ன செய்யணும். அதே போல் இச்சை தூண்டக்கூடிய வார்த்தைகள் அந்த நேரத்தில் பேசக்கூடாது. கணவன் மனைவி இருக்கக்கூடிய நேரத்தில் ஒட்டி உட்காரலாம், சேர்ந்து உட்காரலாம், ஆனால் இச்சை தூண்டக்கூடிய வார்த்தைகள் பேசக்கூடாது. அந்த இஷாராஸ், அந்த ஆக்ஷன்ஸ் அதெல்லாம் செஞ்சிக்கக்கூடாது. இப்போ இதனால் என்ன ஆகும்னு சொன்னால் தம் வாஜிபாகும். ஆடோ மாடோ ஒட்டகமோ குர்பானி கொடுக்கணும், பெனால்ட்டி மாதிரி அது கடமையாகும். இப்போ இந்த விஷயங்கள். அதே போல் அந்த நேரத்தில் நார்மலாக குளிக்கலாம், ஆனால் சோப்பு போட்டு குளிக்கக்கூடாது. எஹ்ராமுடைய நிலைமையில் இருக்கும் வரை, அதாவது உம்ரா முடியும் வரை. உம்ரா முடிஞ்ச பிறகு நம்ம நார்மலாக ட்ரெஸ் யூஸ் பண்ணலாம், அது எல்லாமே. ஆனால் இந்த உம்ராவுடைய அமல் முடியும் வரை நம்ம வந்து சோப்பு போடக்கூடாது, தேய்ச்சி கழுவக்கூடாது, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும்னு சொல்லி இல்லை, மெலோட்டமாக சும்மா. இதெல்லாம் இதில் தவிர்த்து கொள்ளக்கூடிய விஷயங்கள். அதே போல் இப்போ இங்கேருந்து கிளம்புறோம். இப்போ இங்கேருந்து கிளம்பக்கூடிய சுன்னத்தான ஒழுக்க முறை என்ன அப்படின்னு சொன்னால், நான் கிளம்பும் போது என்னுடைய உஸ்தாத் எனக்கு ஒரு மெசேஜ் கொடுத்தாங்க. இன்ஷால்லா நீங்களும் முயற்சி செய்யுங்க, அல்லாஹ் உங்களுடைய அமல் இன்ஷால்லா இன்னும் சூப்பராக அதில் சுவை காமிக்கும். நம்ம எல்லாம் அமல் செய்கிறோம், தொழுகிறோம், குரான் ஓதுறோம், ஆனால் அதில் நமக்கு அல்லாஹ்வின் புறத்தில் வரக்கூடிய அந்த டேஸ்ட்டுக்கும் நம்ம ருசிக்க முடியல. குரான் எடுத்த பயம் வரணும், கை நடுங்கணும், ஓத ஆரம்பித்து அப்படியே கண்ணீராக வரணும். தொழுகையில் தக்பீர் கட்டின உடனே எல்லாம் உலக சிந்தனை எல்லாம் உடஞ்சி போயிடும். இதெல்லாம் எப்போ உருவாகும்னு சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சுன்னத்தான வழிமுறையை சஹாபாக்களுடைய வழிமுறையோடு எடுத்து நம்ம பார்த்து செய்ய ஆரம்பித்தால் மட்டும் வேணும். நம்ம அமல் செய்கிறதுனால அல்லாஹ் மேலே நம்ம எந்த உபகாரமும் செய்யலை, நபி மீது எந்த உபகாரமும் செய்யலை, முஸ்லீம் மற்ற மக்கள் மேலே எந்த உபகாரமும் செய்யலை. இந்த அமல் நான் என்னுடைய வாழ்க்கையை செழிப்பாக்கி கொள்வதற்கு நான் செய்கிறேன். இப்போ என்னுடைய உஸ்தாத் எனக்கு என்ன சொன்னாங்கன்னு சொன்னால், தம்பி நீ உம்ராவுக்கு போகும்போது உம்ராவுடைய அமல்கள் நல்ல முறையில் தெரிஞ்சுக்கோ, ஒழுக்கங்களை தெரிஞ்சுக்கோ, டவுட் இருந்தால் கிளியர் பண்ணிக்கோ. இப்போ அதில் என்ன சொன்னாங்க, இப்போ நீ வீட்டிலேருந்து கிளம்புவோம். இப்போது எஹ்ராமுடைய துணி வீட்டிலேருந்தே அப்போது கட்டுறது சிறந்ததாக இருந்துச்சு, ஏன்னா டைரெக்டாக இருந்துச்சு. இப்போ வந்து டைரக்ட் இல்லை, எப்படியும் கனெக்டிங் இருக்குது. சில இடத்துல டைரெக்டாக சொல்லியிருப்பாங்க.
ஆனால் இப்போது நம்ம இங்கேருந்து கனெக்டிங் ஃப்ளைட்லேருந்து போகிறோம்னு சொன்னால் இங்கேருந்து கிளம்பும் போது வெறும் குளித்து நஃபில் 2 ரக்காத் தொழுதுட்டு அந்த வேறு ஃப்ளைட் ஏறுறதுக்கு முன்னாடி அங்கே ஏர்போர்ட்டில் நம்ம வெயிட்டிங்கில் இருக்கும்போது அங்கே ஒது செஞ்சோ அல்லது மறுபடியும் அங்கேயே குளிச்சிக்கிட்டோ அப்போ நம்ம எஹ்ராமுடைய துணி அணிந்து கொண்டு நியத் அங்கேயும் செய்யக்கூடாது. நியத் அங்கேயும் செய்யக்கூடாது. ஏன்னு சொன்னால் நியத்தை செஞ்சிட்டா இப்போ நம்ம மேலே சில கண்டிஷன்ஸ் இப்போ என்ன ஆகிடுச்சு, இது செய்யக்கூடாது அது செய்யக்கூடாது, இதெல்லாம் இப்போ கம்பல் ஆகிடும். நம்ம ஃப்ளைட்டில் செகண்ட் ஃப்ளைட்டில் ஏறி உட்கார்ந்த பிறகு கொஞ்சம் தூரம் போன பிறகு அப்போ நம்ம என்ன செய்யலாம், எஹ்ராமுடைய நியத் செஞ்சுக்கிட்டா இப்போ நமக்கு சில தொந்தரவுகள் இருக்காது. யாரும் வந்து முசாஃபா பண்ண மாட்டாங்க, அத்தனை ஏதாவது யூஸ் பண்ண மாட்டாங்க, நம்ம அமலில் இருக்கலாம், ஈடுபாட்டில் இருக்கலாம். அதனால் இப்போ இந்த விஷயத்தை நான் சொல்கிறேன். எங்கள் ஹஸரத் எனக்கு இப்படி இந்த விஷயத்தை சொல்லி கொடுத்தாங்க. தம்பி, நீ வீட்டை விட்டு கிளம்பும் போது நீ என்ன தெரியுமா நியத்தை செய்யணும், நீ குளிக்கணும். நீ இப்போ குளிக்கும் போது ஒரு நியத் செய்யணும். இப்போ இன்னைக்கு நான் குளிக்கிறேன், ஒரு நேரம் வரும் என்ன குளிப்பாட்டுவாங்க. பயமாக இருக்கும் இந்த விஷயம், ஆனால் செஞ்சு பாருங்கள். அந்த அமலில் உங்களுக்கு எவ்வளோ அல்லாஹ் ரூஹ் கொடுக்குறான்னு பாருங்கள். நம்ம சடங்காகிட்டோம், அதனால டேஸ்ட்டு தெரியுது. என்னுடைய உஸ்தாத் சொன்னாங்க, நீ வீட்டை விட்டு கிளம்பும் போது குளிக்க போறியா, குளிக்கும் போது இந்த நியத்தில் நீ குளிக்கணும். என்ன நியத் அப்படின்னு சொன்னால், இன்னைக்கு நான் குளிக்கிறேன், ஒரு நேரம் வரும் எனக்கு குளிப்பாட்டுவாங்க. இன்னைக்கு நான் அணிகிறேன், ஒரு நேரம் வரும் எனக்கு ஆடையை அகற்றி வேற ஒரு ஆடை அணிவிக்கப்படும். நான் வீட்டை விட்டு இப்போ நான் தொழுவுறேன், நான் 2 ரக்காத்துன்னு சொல்லி ஒரு நேரம் வரும் என்னால் தொழுவ முடியாது, ஆனால் எனக்கு தொழுவ வைப்பாங்க. நான் வீட்டை விட்டு இப்போ கிளம்புறேன்னா, நான் என் காலால் நடந்து போகிறேன்னா ஒரு நேரம் வரும் நீ நடந்து போக மாட்டேன், ஒன்று தூக்கிட்டு போவான். உம்ராவுடைய பயணமாக இருந்தாலும் சரி, ஹஜ்ஜுடைய பயணமாக இருந்தாலும் சரி, நம்மளுடைய முன்னோர்கள் ஹஜ்ஜுக்கு போகும்போது எப்படி போயிருப்பாங்க, ஏதோ ரிட்டர்ன் வர மாட்டாங்க, அந்த மாதிரி ஒரு கவலையை உண்டாக்கிட்டு போவாங்க. பார்த்துக்குங்கப்பா, துவா செய்யுங்கப்பா, அடுத்து நான் வருவேனா இல்லையா தெரியல. அந்த கவலையில் போகிறதுனால அவங்களுடைய ஹஜ்ஜு அவங்களுடைய உம்ராலாம் சூப்பராக இருந்துச்சு. இல்லை நமக்கு அந்த மாதிரி அமல் செய்யக்கூடிய கவலையோட வாய்ப்பு தருவாங்க. இப்போ நம்ம இந்த மாதிரி செய்யணும், கிளம்பணும். வீட்டிலேருந்து புறப்படும் போது நம்மளுடைய லக்கேஜ் எவ்வளோ கம்மியாக இருக்குமோ நம்மளுடைய பயணம் அவ்வளோ லேஸாக இருக்கும். நம்மளுடைய லக்கேஜ் எவ்வளோ ஃபுல்லாக இருக்குமோ, இது எடுத்துக்கணும் அது எடுத்துக்கணும், நம்மளுடைய பயணம் ரொம்ப சிரமமாக இருக்கும். அதனால் நம்மளுடைய லக்கேஜ் ரொம்ப நார்மலாக வைக்கணும், என்ன தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கணும். இதை தான் எங்களோட உஸ்தாத் சொன்னாங்க, தம்பி நீ இந்த உலகத்தை விட்டு போகும்போது கூட உன்னுடைய லக்கேஜ் நல்ல அமல்கள் மட்டும் இருந்தால் உன்னுடைய அடுத்த பயணம் சூப்பராக இருக்கும். உன்னுடைய லக்கேஜ் பாவத்தோடு ஃபுல்லாக நிரம்பி இருந்தால் உன்னுடைய பயணம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும், எப்படி மேட்ச் பண்ணுறாங்க. இதுதானே அசல். இப்போ நான் உம்ரா ஏன் செய்கிறேன், அல்லாஹ்வாக செய்கிறேன், அல்லாஹ் அடைந்து கொள்வதற்கு நான் செய்கிறேன். அப்போ இதில் இந்த நீயத்துக்கள் கொண்டு வந்தால் தான் என்னுடைய ரப்புடைய நெருக்கம் எனக்கு சீக்கிரமாக கிடைக்கும். இல்லைன்னா உலக சில சிந்தனைகள் வந்துடும். அதே போல் ஹஸரத் இந்த விஷயத்த சொன்னாங்க, தம்பி நீ போகும்போது கிளம்பும்போது நீ இப்போ ஏர்போர்ட்டுக்கு போயிடுவேன், நிறைய மக்கள் வருவாங்க, உன்னை முசாஃபா செய்வாங்க, சலாம் சொல்லுவாங்க. அந்த நேரத்தில் நீ எஹ்ராமுடைய நியத் செய்யக்கூடாது. ஒயிட் ட்ரெஸ் போட்டுக்குங்க, பிரச்சனை இல்லை, ஆனால் நியத் அங்கே செய்யாத. ஏன்னா நடுவில் நிறைய பேர் முசாஃபா செய்வாங்க, அத்தரை தடவிட்டு வருவாங்க, அவங்க வந்து டிஷ்யூ பேப்பர் ஏதோ சில செய்யக்கூடாத சில வேலைகள் அங்கே செய்கிற மாதிரி நடந்துடும். அப்புறம் உனக்கு பெனால்ட்டி, உனக்கு தம் கொடுக்குற மாதிரி ஆகிடும். அதனால நீ நியத் செய்யாத. சரி, இப்போ ஹஸரத் சொன்னாங்க அந்த நேரத்தில் உங்களுக்கு முசாஃபா செய்வாங்க. முசாஃபா செஞ்சு சில மக்கள் அழுவாங்க, எனக்கும் பாக்கியம் இல்லையே துவா செய்யுங்கன்னு சொல்லி. அதுக்கப்புறம் அவங்க அழுகுறதோ சிரிக்கிறதோ துவா கொடுக்குறதோ அடுத்து என்ன செய்வாங்க, பார்த்து போயிட்டு வாங்கன்னு சொல்லி துவாவோடு அனுப்பி விட்டுருவாங்க. இப்போ அந்த இடத்துல நான் என்னுடைய லக்கேஜ் எடுத்துகிட்டு நான் போகணும். என்னுடைய பேக் நான் எடுத்துட்டு தான் போகணும், வேறு யாருமே என் பேக் எடுக்க மாட்டாங்க. கணவராக இருந்தால் தன்னுடைய லக்கேஜு, மனைவியுடைய லக்கேஜு, குழந்தைகளுடைய லக்கேஜ் எல்லாம் எடுத்துகிட்டு போவாங்க. ஆனால் கண்ணியமிக்காரமே பெற்றோர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். இங்கே நமக்கு ஒரு மெசேஜ் கொடுக்கப்படுது, என்னுடைய லக்கேஜ் நான் எடுத்துகிட்டு போகணும். சரி, இப்போ நான் உள்ளே போயிட்டேன், ஏர்போர்ட்டுக்குள்ளே போயிட்டேன். இப்போ என்னுடைய ரிலேஷன்ஸ் என்ன செய்வாங்க, நல்லபடியாக போயிட்டு வாங்க துவா செய்கிறோன்னு சொல்லிட்டு துவா செஞ்சுட்டு வந்துடுவாங்க. அவங்க நம்ம கூட உள்ளே வரமாட்டாங்க. அதே போல தான் எனக்கும் நான் மவுத்தான பிறகு எனக்கு கூப்பிட்டுட்டு போய் கபருக்குள்ளே தோண்டி உள்ளே வச்சுட்டு கவலையோடு துவா செய்வாங்க. பார்த்து போயிட்டு வாப்பா, உன்னுடைய வறுமையுடைய பயணம் ஆரம்பமாயிடுச்சு, அதுக்கப்புறம் நீங்கள் வரவும் முடியாது, நான் அங்கேயும் வரவும் முடியாது, உன்னுடைய பயணம் ஆரம்பமாயிடுச்சு, இப்போ நீ பார்த்துக்கோ.
எப்படி ஏர்போர்ட்டில் நான் தனியாக என்னுடைய ட்ராவல் நான் பார்க்கணுமோ, என்னுடைய சஃபர் நான் ஈஸியாகணும்னு சொன்னால் இந்த முறைகளை நான் பார்க்கணுமோ, இதெல்லாம் கபருக்கு சம்மந்தப்பட்ட அமல்கள். இங்கேருந்து போனால் இன்ஷா அல்லாஹ் ரிட்டர்ன் வருவோம், பயப்படாதீங்க. அல்லாஹ் என்னுடைய ஆயுள் உங்களுக்கு கொடுப்பானா. சில மக்கள் பயந்துடுறாங்க, நோதுரா இப்படியெல்லாம் பயமுத்துறீங்களா? அது இல்லை, பயப்படாமல் போகிறாங்க. ஒரு முஃமின் சொன்னால் அல்லாஹ்வை அடைந்து கொள்வது தான் அசல் நோக்கம். வாழ்க்கை இங்கேயும் அங்கேயும் இன்ஷா அல்லாஹ் உண்மையான முஃமினுக்கு செம்ம சூப்பரான வாழ்க்கை நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாது. இந்த நீயத்தில் இந்த சிந்தனையோடு போய் பாருங்க, அல்லாஹ் எவ்வளோ பரக்கத்து கொடுப்பாங்க அமலில். ஆசை அதிகமாகும், அமல் செய்யறதுக்கு தூண்டப்படும். அந்த மாதிரி நம்ம அந்த இடத்துல போகிறோம், தனியாக போவோம். திடீர்னு ஒருத்தர் கேட்பாங்க, இங்கே வாங்க உங்களோட பாஸ்போர்ட் காமிங்க, விசா காமிங்க. ஒரு மாதிரியாக இருக்கும், பகுன்னு இருக்கும். எல்லாம் கரெக்டாக தானே இருக்கும். இல்லை மறுபடியும் செக் பண்ணி ஏதாவது இது சரியில்லை அது சரியில்லைன்னு சொன்னால் அடுத்து போவாங்க. அடுத்து அங்கே ஒரு போலீஸ்காரர் யாரும் நிற்பாங்க, காட்டுங்க செக் பண்ணுவாங்க. அப்போ ஒரு மாதிரி பகுன்னு இருக்கும். ஃப்ளைட்டில் ஏறி உட்காரும் வரை ஒரு விதமான ஒரு பயம் இருக்கும். இதே இந்த நடக்கும் தான். அந்த நேரத்தில் மலக்குமார்கள் நிற்பாங்க, நில்லுங்க, எந்த டீம் நீ? ஒம்தாதுல்யோ மையோஹல் முஜ்ரிமூன், பாவம் செய்யக்கூடிய மக்களே, நீங்கள் நல்ல மக்களோட மத்தியில் இருக்கணும், நீங்கள் தள்ளி ஆகிடும், நீங்கள் இன்னும் அந்த பக்கம் ஓடி போயிடுங்க, அங்கே போயிடுங்க, பிரிஞ்சிடுங்க. இப்போ கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். சேம் டு சேம் இப்போ ஃப்ளைட்டில் போய் உட்காந்துட்டோம். இப்போ உட்கார்ந்த பிறகு திடீர்னு புது இடமா இருக்கும். சீட் இங்கே இருக்கும், அங்கே இருக்கும், பேக் இங்கே வைக்கணும், அங்கே வைக்கணும், எப்படி உட்காரணும், எங்கே போகணுன்ட்டு தெரியாது. புது ஒரு பயணமாக இருக்கும். யார் போயிட்டு வந்துட்டாங்களோ அவங்களுக்கு பழக்கமாயிடும். ஆனால் அவங்க கூட மறுமைக்கு அந்த நேரத்தில் பயணம் செய்யப்பட அந்த பயணத்தை முன்னாடி வச்சு பாருங்க, ஒரு பயம் வரும். அல்லாஹ் நீ தான் உதவி செய்யணும் அந்த அச்சம் வரும். இப்போ நம்ம ஃப்ளைட்டில் உட்காரணும், துவா ஓதிக்கணும். துவா ஓதிக்கிட்ட பிறகு இங்கே எஹ்ராமுடைய துணி கட்டாதீங்க, தொழுதுட்டு நார்மலாக போயிடுங்க. எஹ்ராமுடைய நீயத்து செய்வதற்கு முன்பு சுன்னத்தான அமல் என்ன இருக்குன்னு சொன்னால், ஒது செஞ்ச பிறகு எஹ்ராமுடைய துணி கட்டின பிறகு அத்தரை தடவலாம். எப்போ? நீயத்து செய்யறதுக்கு முன்னாடி, 2 ரக்காத் தொழுகை தொழுவுறதுக்கு முன்னாடி வரை. புது செஞ்சிட்டோம், இப்போ தொழுவ போகிறோம் சொன்னால் அத்தரை தடவிக்கலாம். தடவிக்கிட்டு இப்போ நம்ம தொப்பியோடு இருந்து 2 ரக்காத் தொழுவலாம். தொப்பி அப்போ எடுத்து இல்லை, தொப்பியோடு தொழுதுட்டு சலாம் கொடுத்த பிறகு நீயத் செய்யறதுக்கு முன்னாடி தொப்பி எடுத்து வச்சிடணும். நீயத் செய்யறதுக்கு முன்னாடி தொப்பி எடுத்து வச்சிடணும். ஏன்? ஆண்களுக்கு தலை திறந்த நிலையில் இருக்கணும். அதனால இந்த விஷயத்தை நம்ம என்ன செய்யணும்? ஞாபகமாக இருக்கணும். இப்போ நம்ம இன்ஷால்லா அந்த இடத்துல ஃப்ளைட்டில் போய் உட்காருவோம். 2வது ஃப்ளைட் இருக்கும்போது ஏறி கொஞ்சம் நேரத்துக்கு பிறகு நீயத்தை செய்யணும். எஹ்ராமுடைய நீயத் என்ன அப்படின்னு சொன்னால், தல்பியான்னு சொல்லி ஒரு மெசேஜ் இருக்கு. லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக். இது நம்ம ஏதோ ஒரு சடங்கு மாதிரி படிக்கக்கூடாது. கனிமை கருணை சகோதரர்களே, அன்பு தாய்மார்களே, இதில் எவ்வளோ பெரிய விஷயம் இருக்குது தெரியுமா? லப்பைக் யா அல்லாஹ், நான் வந்துட்டேன், நான் ஆஜராயிட்டேன். அல்லாஹும்ம லப்பைக் ரப்பா, நான் ஆஜராயிட்டேன். நீ கூப்பிட்ட பார்த்தியா, நான் வந்துட்டேன். லா ஷரீக லக், நான் உன்னோட வேற எந்த பொருளையும் யாரையும் உன் கூட நான் கம்பேர் பண்ண மாட்டேன், இணையாக்க மாட்டேன். நீ தான் பரிசுத்தமான ஒரே ஒரு இறைவன், நீ தான் கொடுக்கறதுக்கு பரிசுத்தமான சக்தி உள்ளவன். நான் உன்னோட யாருக்கும் கம்பேர் பண்ண மாட்டேன். லா ஷரீக், நான் ஷிர்க் செய்ய மாட்டேன். இன்னல் ஹம்த, எல்லா புகழும் உனக்குதான். மக்கள் எல்லாம் என்ன புகழ்ந்துருப்பாங்க, அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு நீ உம்ராவுக்காக காசு சேர்த்துட்டியே, ஹஜ்ஜுக்காக காசு சேர்த்துட்டியே, எப்படியோ ஒரு உங்க தாய் தந்தைக்கு நீ காசு சேர்த்து நீ உம்ராவுக்கு கூப்பிட்டுட்டு போறியே, எவ்வளோ பெரிய தியாகம் பான்னு சொல்லி நம்மளுக்கு புகழுவாங்க. யாரெல்லாம் இந்த புகழெல்லாம் எனக்கு தேவையே இல்லை. நீ தான் புகழுக்கு அசல் சக்தி உள்ளவன், உரிமையாளர். அதே போல நீ கொடுத்த இந்த கிஃப்ட் தான் நான் இப்போ ஹஜ் உம்ராக்கு நான் வந்துட்டு இருக்கேன். என்னுடைய செல்வத்தின் மூலமாகவோ, என்னுடைய அதிகாரத்தின் மூலமாகவோ, என்னுடைய மற்ற மக்களுடைய ரெக்கமெண்டேஷன் கிடையாது. நீ கொடுத்த ஒரு அன்பளிப்பு தான் அல்லாஹ். இது எல்லாமே நியாமத், அன்பளிப்பு நீ கொடுத்தது தான். லக வல் முல்க், அதே போல் ஆட்சி அதிகாரம் அல்லாஹ் உனக்காக தான். லப்பைக் லா ஷரீக லக், அப்பா நான் ஆஜராயிட்டேன், என்னை மன்னிச்சிடு, நான் ஆஜராயிட்டேன், நான் உன் கூட யாருக்கும் கம்பேர் பண்ண மாட்டேன். இதுதான் தல்பியா. இந்த கவலையோடு நம்ம போகணும். எப்போ நம்ம இன்ஷா அல்லாஹ் ஃப்ளைட்டில் உட்காருவோம், நீயத் செய்யக்கூடிய நேரம் வரும். அப்போ அந்த நேரத்தில் அங்கேயே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. நம்ம அசல் எஹ்ராமில் இருக்கும்போது இங்கேருந்து போகக்கூடிய மக்கள், பாகிஸ்தானுடைய மக்கள், மற்ற சில நாடு மக்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னால்,
காபத்துல்லாவை சுற்றி சவுதி அரபை சுற்றி அல்லாஹ்வின் புறத்திலும் ஒரு பவுண்டரி கட்டப்பட்டு இருக்கு. மலக்குமார்கள் அங்கே இருப்பாங்க. ஒரு அந்த இடத்தை வந்து இந்த இடம் புனிதமிக்க இடம், இந்த இடத்துக்குள்ள யாருக்கும் கஷ்டம் விளைவிக்கக்கூடிய செயல் செய்யக்கூடாது, ஒரு எறும்பை கூட நீங்க நசுக்க கூடாது, ஒரு புல்லை கூட நீங்க உடைக்க கூடாதுன்னு சொல்லி அல்லாஹ்வின் புறத்துல வந்து ஒரு கட்டளை. இந்த இடமும் மதீனாலையும். இப்ப அந்த இடம்க்கு வெளியில வரைக்கும் சில அமல்கள் எதுவும் நார்மலா இருக்கும். ஆனா உள்ள போகும்போது எஹ்ராமோட தான் உள்ள வரும். அந்த இடத்துல மீகாத்துன்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல வந்து சில கதவுகள் மாதிரி ஒரு என்ட்ரன்ஸ் மாதிரி வச்சிருப்பாங்க. பேர் தனித்தனியாக இருக்கும். இப்போ நம்ம இந்தியாவிலேருந்து போகக்கூடிய மக்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய மீகாத்துடைய பேர் லம். ஜித்தாவுக்கு முன்னாடியே நம்ம வந்து என்ன செஞ்சுக்கணும், ஜித்தாலேருந்து நம்ம உள்ளே போகிறோம் அப்படின்னு சொன்னால் ஜித்தாவுக்கு முன்னாடியே நம்ம எஹ்ராமில் இருக்கணும். நம்மளுடைய மீகாத் அந்த இடத்துல தான் வரும். லம் சொல்லி வரும். இப்போ நம்ம உள்ளே உட்காந்துருவோம், ஃப்ளைட்டில் உட்காந்த பிறகு இப்போ நம்ம ஃபஸ்ட்டு அமல் என்ன இருக்குது, எஹ்ராம் நியத் செய்கிறோம். நியத் செய்த பிறகு இப்போ என்ன செய்யணும், ஆண்கள் 3 வாட்டி தல்பியா கொஞ்சம் சவுண்டோடு சொல்லணும். டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இல்லை, கொஞ்சம் சவுண்டாக. பெண்கள் லேசான முறையில் சொல்லணும். லப்பை அல்லாஹும்ம லப்பை என்று இந்த தல்பியா சொல்லணும். அதற்கு பிறகு நியத்தும் செய்யணும். யா அல்லாஹ், இந்த உம்ராவுடைய அமல் நான் உனக்காக செய்கிறேன், இந்த அமல் நீ லேசாக்கு, இந்த அமல் ஏற்றுக்கும். இப்போ நியத் செஞ்சிடும். இப்போ தல்பியா ஓத ஆரம்பிச்சிடணும். எப்போ வரைக்கும் ஓதணும், காபத்துல்லாவை பார்க்கும் வரை. அப்போ வரைக்கும் நம்ம தல்பியா ஓதிக்கிட்டே இருக்கணும். கண்டினியூவாக ஓதணுமா, கொஞ்சம் கேப் விடலாம். ஆனால் வீண் பேச்சுக்களை ஈடுபடக்கூடாது, வீண் வேலைகளில் ஈடுபடக்கூடாது. அதிகமாக இப்போ நம்ம தல்பியா ஓதிக்கிட்டே இருக்கணும். இப்போ நம்ம ஃப்ளைட்டில் உட்காந்துட்டோம்னு சொன்னால், என்னுடைய உஸ்தாத் என்ன சொன்னாங்க, உன்னுடைய ஃப்ளைட்டில் ஃப்ரண்ட் சீட்காரங்களுக்கு பின்னாடி உனக்கு டிஸ்பிளே இருக்கும், அதில் மக்கா மதீனா எல்லாம் போட்டு காமிப்பாங்க, நீயா போய் போட்டு பார்த்துக்கலாம், பார்த்துடாதன்னு சொன்னாங்க. நம்ம என்ன செஞ்சிருப்போம், ஃபஸ்ட்டு பார்த்துடலாம், பார்க்காதன்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு சொன்னால், நீ பார்த்துட்டோன்னு சொன்னால் ஃபஸ்ட் டைம் பார்க்கக்கூடிய அந்த டேஸ்ட் உனக்கு தெரியாது. யார் ஃபஸ்ட் டைம் இன்ஷால்லா போகிறாங்களோ அவங்களுக்கு இது ஈஸியாக இருக்கும். போயிட்டு வந்துட்டாங்க, நீங்கள் புதுசாக சொல்லாதீங்க, இதெல்லாம் எனக்கு தெரியும்னு சொன்னால் அவங்களுக்கும் இது இன்ஷால்லா அது புதுசாக இருக்கட்டுமே. அதனால் அதை பார்க்காதீங்க. என்னுடைய முஃப்தி அபுல் ஹசன் ஹஜ்ரத் அவங்க சொன்னாங்க, முஃப்தி ஹுசைன் ஹஜ்ரத் சொன்னாங்க பார்க்காத தம்பி, நீ பார்த்தா அந்த டேஸ்ட்டு போயிடும். அந்த இயக்கத்திலே இருக்கணும். எப்படி இருக்கும் அந்த இயக்கத்தில் போனால் தான் அந்த அழுகை வரும். அந்த விஷயம் அங்கே ஹஜ்ரத் அங்கே நீ நோட் பண்ணு, உனக்கு அந்த டேஸ்ட் உனக்கு கிடைக்கும் பாரு சொன்னாங்க. இப்போ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம தல்பியா ஓதிக்கிட்டே போகணும், நார்மலாக ஓதணும். இப்போ நம்ம வந்து முசாஃபிர் ஆகிட்டோம். 78 கிலோமீட்டர் நம்ம தாண்டின பிறகு ஆண்கள் பெண்கள் இப்போது முசாஃபிர் ஆகிட்டோம், பயணம் செய்யக்கூடிய மனிதர். இப்போ நம்ம வந்து 4 ரக்காத்துடைய ஃபர்லு தொழுகைகளை 2 ரக்காத்தாக கஸ்ர் செய்து தொழுவோம். 2 ரக்காத்தாக கஸ்ர் செய்து தொழுவோம். அங்கே நம்ம அந்த முஹல்லாவில் அந்த இமாமுக்கு பின்னாடி ஜமாத்தோகள் தொழுதால் நார்மலாக தொழுவோம். நம்ம பயனாளிகள் முசாஃபிர்கள் மட்டும் தனியாக ஒரு ஜமாத்தாக தொழுவோம்னு சொன்னால் 2 ரக்காத் தொழுவோம். 4 ரக்காத்துடைய தொழுகை மட்டும், லொஹருடைய தொழுகை, அசருடைய தொழுகை, இஷாவுடைய தொழுகை, இந்த 3 தொழுகைகளை 2 ரக்காத்தாக நம்ம என்ன செய்வோம், முசாஃபிர்கள் சேர்ந்து ஜமாத்தாக தொழுதாலும் சரி அல்லது தனியாகவே நான் தொழுதாலும் சரி 2 ரக்காத்தாக தொழுவோம். நியத்து என்ன செய்யணும், அசருடைய நான் ஃபர்லான ரக்காத் 2 ரக்காத்தாக கஸ்ர் செய்து நான் தொழுகிறேன். வார்த்தை சொல்லணுன்ட்டு கட்டாயம் இல்லை, மனசில் நினைச்சா போதும். மற்ற 3 ரக்காத்துடைய தொழுகை, மக்ரிபுடைய தொழுகை 3 ரக்காத்தோ தொழுவணும், 2 ரக்காத்துடைய ஃபஜருடைய தொழுகை 2 ரக்காத்தாக தொழுவணும். தொழுகை எக்காரணத்தை ஒன்றும் விட்டுறாதீங்க. நம்ம சில மக்கள் இந்த மாதிரி நினைச்சுக்கிட்டாங்க, நான் உம்ராவுக்கு போகிறேன், பெரிய அமலில் இருக்கேன், ஷாப்பிங்க்கு போகிறதுனால அமல் தொழுகை மிஸ் பண்ணாலும் பரவாயில்ல. நபி ஸல்லல்லாஹு சொல்லியிருக்காங்க, மன் தரக ஸலாத முத்தஅம்மிதன் ஃபகத் கஃபர், எவர் தெரிந்தே வேண்டுமென்றே ஒரு தொழுகை விட்டு விடுவாரோ அவர் குஃபருடைய வேலையை செய்து விட்டார். நம்ம போகிறதே அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்துறதுக்கு. அங்கேயும் போய் இன்னும் என்னோட உஸ்தாத் சொன்னாங்க, தம்பி நீ இங்கே நீ ஒரு பாவம் செஞ்சா உனக்கு ஒரு பாவம் எழுதப்படுவாங்க, ஆனால் நீ இதே அங்கே ஒரு பாவம் செஞ்சா அது பெரிய பாவம் அல்லாஹ் எழுதுவோம். நீ இங்கே ஒரு நன்மை செஞ்சா ஒரு லிமிட் நன்மை இருக்கு, நீ அங்கே ஒரு நன்மை செஞ்சா 1,00,000 நன்மை அல்லாஹ் உனக்கு கொடுப்பான். அதனால புனிதமிக்க இடமா இருக்கு. நல்ல சிந்தனைகள் அதிகமாக சிந்திக்கணும், துவா செய்யணும். அப்போ முதல் அமல் என்ன இருக்குன்னு சொன்னால், எஹ்ராம் நம்ம கட்டிட்டோம், இப்போ நம்ம கல்வியாலேயே ஓதிக்கிட்டே இருப்போம். இப்போ 2வது அமல் வரப்போகுது. இப்போ நம்ம ஹோட்டலுக்கு போவோம், எல்லாம் லக்கேஜ் எல்லாம் நம்ம என்ன செய்வோம்,
ஹோட்டலில் வச்சிடுவோம். நேரம் ஃப்ரீயாக இருந்தால், நம்ம டயர்டாக இல்லை, ஆக்டிவாக இருக்கோம்னு சொன்னால் உடனே அடுத்த அமல் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். இல்லை ரொம்ப டயர்ட் ஆகிட்டோம், நம்ம கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகணும், ரெஸ்ட் ரூமுக்கு போகணும்னு சொன்னால் ரெஸ்ட் ரூமுக்கு போயிட்டு வந்துடணும். நார்மலாக தண்ணி ஊற்றிக்கிட்டு குளிச்சுட்டு தேய்ச்சி கழுவாமல் நார்மலாக நம்ம தண்ணி குளிச்சுக்கிட்டு உடனே வந்துடும். இப்போ ரெண்டாவது அமல் என்ன இருக்குது? ரெண்டாவது அமல் என்ன இருக்குது? தவாஃப். ஃபர்ஸ்ட் அமல் என்ன இருக்குது? இஹ்ராம். ரெண்டாவது அமல், மூணாவது அமல், நாலாவது அமல். ஸ்பீடாக தான் இருக்கீங்க. போன வாட்டி ஒரு டீம் ரொம்ப கொஞ்சம் ஸ்லோவாக இருந்துச்சு. சரி, அல்ஹம்துலில்லாஹ். இப்போ இதில் ரெண்டாவது அமல் நம்ம செய்ய போகிறோம். இப்போ காபத்துல்லா கிட்ட நம்ம நடந்து வருவோம், கல்வியை ஓதிக்கிட்டே வருவோம். குழந்தைகளை பார்த்து பத்திரமா எடுத்துட்டு வரணும், கூப்பிட்டுட்டு வரணும். அதே போல எந்த ஹோட்டல் நம்ம இறங்குறோமோ கம்பல்சரி அந்த ஹோட்டலை ஃபோட்டோ பிடிச்சிக்கணும், அந்த தெருவை ஃபோட்டோ பிடிச்சிக்கணும். நம்ம எந்த தெருவுல இருந்து காபத்துல்லா நோக்கி உள்ளே போகிறோமோ அந்த ஸ்ட்ரீட் ஃபோட்டோ பிடிச்சிக்கங்க. ப்ளஸ் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க அந்த அட்ரஸ். அங்கே போய் நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, பயந்துடக்கூடாது. இது இன்ஷால்லா இது பார்த்து வச்சுக்கோங்க, சேஃப்டியாக இருக்கும். இப்போ உள்ளே போகிறோம்னு சொன்னால் பாபு சலாம் என்ற அந்த கதவின் மூலமாக உள்ள நுழைகிறது சிறந்தது. ஒருவேளை பாபு சலாமுடைய கதவின் மூலமாக நுழைய முடியல அப்படின்னு சொன்னால் வேறு எந்த கதவின் மூலமாகவும் உள்ள நுழையலாம். இப்போ நம்ம உள்ளே இறங்கும் போது சில நண்பர்கள் இந்த விஷயத்தை சொல்லி பயமுறுத்தி விட்டாங்க. என்னன்னு சொன்னால், நீ பார்க்கவே கூடாது, நீ அப்படியே ஃபஸ்ட் கண் மூடிட்டே போ, கீழே பார்த்துக்கிட்டே போ, மேலே பார்க்கக்கூடாது. இந்த விஷயத்துல சில மக்கள் பயந்து கீழே விழுகிற மாதிரி ஆகிடுறாங்க. அந்த மாதிரியெல்லாம் இஸ்லாம் சொல்லலை. நம்மளுடைய பார்வை கொஞ்சம் கீழ் நோக்கியவாறு நம்ம என்ன செய்யணும், அப்படியே நார்மலாக போகணும். காபத்துல எப்படி இருக்கும் சொன்னால் கொஞ்சம் டவுன் மாதிரி இருக்கும், அதிகமாக படிக்கட்டு இருக்கும், சுற்றி படிக்கட்டு இருக்கும், ஸ்டெப்ஸ் இருக்கும். கீழே இறங்கின பிறகு தான் அது கிரவுண்ட் ஃப்ளோர் மாதிரி இருக்கும், ஸ்டெப்ஸ் இருக்கும். இறங்கின பிறகு கீழே காபத்துல இருக்கும். அதனால நம்ம இப்படி நடந்து வர்றது பயமே இருக்காது, நார்மலாக நடந்து வருது. கொஞ்சம் காபத்துல்லா தெரிந்த இடமா இருக்கும், கொஞ்சம் டவுன் மாதிரி இருக்கும். அப்பயே நம்ம என்ன செய்யலாம், காபத்துல்லா பார்த்த உடனே இப்போ அல்லாஹு அக்பர் சொல்லி 3 வாட்டி சொல்லணும். அல்லாஹு அக்பர் சொல்லி 3 வாட்டி சொல்லணும். லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லி 3 வாட்டி சொல்லணும். ஸலவாத்து ஓதணும். இதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யலாம், காபத்துல்லாவை பார்த்து துவா செய்யலாம். இப்போ என்ன துவா செய்யணும்? சில மக்கள் சொல்லுவாங்க, இந்த துவா செய்யுங்க, அந்த துவா செய்யுங்க, அப்படி செய்யுங்க, இப்படி செய்யுங்க. இல்லை, என்னுடைய உஸ்தாத் ஒரு விஷயத்த சொன்னாங்க, நீ இந்த துவா கேளு, யா அல்லாஹ் நான் மௌத்தாகும் வரை என் வாழ்க்கையில் என்ன ஹலாலான துவா நான் கேட்குறேனோ அத்தனை துவா நீ கபூல் செய். எப்படி ஹோல்சேல் துவா, என் வாழ்க்கையில் கடைசி மூச்சு வரை நான் எந்தெந்த ஹலாலான தேவைகள் கேட்குறேனோ அத்தனை துவா நீ கபூல் செய். அதற்கு பிறகு நம்ம என்ன செய்யலாம், மற்ற துவாக்கள், யா அல்லாஹ் எனக்கு சுகத்தை கொடு, ஆரோக்கியத்தை கொடு, மறுபடியும் வரத்துக்கு வாய்ப்பு கொடு, என்னென்ன துவாக்கள் கேட்கலாம். இதுதான் அசல். என்னுடைய உஸ்தாத் எங்களுக்கு சொல்லி கொடுத்தா இந்த துவா கேளுங்க. இப்போ ஒருத்தர் வீட்டுக்கு வந்துட்டாரு, இவருடைய துவா அங்கே கபூல் ஆயிடுச்சு. இப்போ ஒருத்தர் சொல்றாங்க, குழந்தைய பாக்கியத்துக்காக துவா செய்யுங்க, அல்லாஹ் அவங்களுக்கு குழந்தைய பாக்கியத்தை கொடுப்பானாக, அல்லாஹ் ஃபர்ஸ்டே எனக்கு செலக்ட் பண்ணிட்டான், அவங்களுக்கு துவா கபூல் ஆகும். இப்போ எங்க துவா கபூல் ஆகும் ஆகாது. ஒருத்தர் பிரச்சனைக்கு வராங்க, பிரச்சனை இருக்கு, துவா செய்யுங்க, அல்லாஹ் இவருடைய பிரச்சனையை தூரமாக்கு, அங்கே கபூல் ஆயிடுச்சு, இப்போ இவருடைய பிரச்சனை தூரமாயிடுச்சு. இப்போ இந்த துவா இப்போ நம்ம என்ன செஞ்சிட்டோம், ஒரு அமல் இஹ்ராம்ல வந்துட்டோம். ரெண்டாவது அமல் இப்போ காபத்துல்லா கிட்ட நெருங்கிட்டோம். இப்போ ஹஜருல் அஸ்வத் இருக்கு, ஹஜருல் அஸ்வத் கிட்ட நிக்கணும். ரெண்டாவது அமல் இப்போ நம்ம தவாஃப் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஹஜருல் அஸ்வத் காபத்துல்லாவுடைய கதவை நோக்கி, அப்படியே நம்ம காபத்துல்லாவை இப்படி முன்னோக்கி இருந்தா காபத்துல்லாக்கு அப்படியே ஒட்டி லெஃப்ட் ஹேண்ட் சைடுல ஹஜருல் அஸ்வத் இருக்கும். அந்த ஹஜருல் அஸ்வத் கிட்ட நம்ம நிக்கணும். இப்போ ரெண்டாவது அமல் ஸ்டார்ட் பண்ண போறோம். அந்த அமலுக்கு நம்ம அதிகமான மக்கள் ஒரு தவறு செய்யறாங்க. அந்த தவறு செய்யறதுனால அவங்களுடைய தவாஃப்ல குளறுபடி வருது. என்ன செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னா, இப்போ இதான் ஹஜருல் அஸ்வத், இதான் ஹஜருல் அஸ்வத், சரியா? இப்போ நான் ஸ்ட்ரைட்டா இருக்கணும், என்னுடைய ஃபுல் ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். நான் கொஞ்சம் கூட இப்படி நகர்ந்து இருக்கக்கூடாது. இப்போ இவ்வளோ பகுதி என்னை விட்டு கேப் ஆகிடுச்சு, இப்படி இருக்கக்கூடாது. நான் ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். இப்போ நான் அப்படியே பின்னாடி திரும்பி பார்த்தா என் முதுகுக்கு பின்னாடி க்ரீன் கலரில் பச்சை லைட் இருக்கும். அப்படியே மேலே க்ரீன் கலர் பச்சை லைட் இருக்கும். இப்போ தெரியுதா? இப்போ இதான் ஹஜருல் அஸ்வத் அப்படின்னு சொன்னால் நான் இப்படி நிற்கணும். இப்படி நின்று கொண்டு பின்னாடி திரும்பி பார்த்தாலே தெரியும், க்ரீன் கலரில் பச்சை லைட், இந்த மாதிரி டியூப் லைட் மாதிரி இருக்கும்.
அந்த லைட் என் முதுகு பின்னாடி இருக்கிற மாதிரி நான் ஹஜ்ருல் அஸ்வதை பார்க்குற மாதிரி இப்போ என்ன செய்யணும்? பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர், பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் சொல்லிட்டு இப்போ நான் நியத் செய்யணும். இப்போ தொடர மாதிரி வாய்ப்பு இருந்தால் தொட்டு முத்தம் விடலாம். தொடரத்துக்கு வாய்ப்பு இல்லை, செம்ம கூட்டம் இருக்குன்னு சொன்னால் அடித்து கொடுத்துட்டு போய் தொடரத்துக்கு இஸ்லாத்தில் அனுமதி இல்லை. அது யாராக இருந்தாலும் சரி, நான் தொட்டம் சரி பெருமையாக வந்து சொல்லுவாங்க. ஆனால் நீ தொடும்போது எத்தனை பேர் கஷ்டம் கொடுத்தப்பா தெரியல, 2-3 பேரோட கால் மிதிச்சேன், பெரிய பாவம் செஞ்சுட்டேன். அப்படி செய்யக்கூடாது. அதனால நம்ம ஹஜ்ருல் அஸ்வத் ஸ்ட்ரைட்டாக நிற்கணும். தொடர மாதிரி இருந்தால் ஓகே, இல்லையா தூரமாக இருந்து கொண்டு நம்முடைய இந்த உள்ளங்கை இப்படி இருக்கணும். இந்த ஹஜ்ருல் அஸ்வத் பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் முத்தமிட்டோம். இப்போ என்ன செய்யணும்? இப்போ நம்முடைய ஷோல்டர் காபத்துல்லாவுடைய டைரக்ஷன்ல இருக்கணும். இப்படி திரும்பணும், இப்படி திரும்பணும். திரும்பி இப்போ நான் என்ன செய்யணும்? இப்போ நான் தவாஃப் செய்யணும். இப்போ இங்கே தவாஃப் செய்யும் போது ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஸ்டார்ட் ஆகும்போது இப்போ நான் என்ன ஓதணும்? 3வது கலிமா ஓதணும். சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் வலா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். 3வது கலிமா ஓதிக்கிட்டே இருக்கணும். இந்த தவாஃபுக்கு நடுவில் மேலே பார்க்கக்கூடாது, மேலே பார்க்கக்கூடாது. அதே போல நார்மலாக லைஃப்பில் துவா செய்யும் போது கூட என்ன செய்யக்கூடாது? மேலே இப்படி பார்த்து துவா செய்யக்கூடாது. நம்மளுடைய பார்வை கீழே இருக்கும், 2 கைகளுக்கு மத்தியில் இருக்கும். இப்போ தவாஃப்ல இருக்கும்போது என்ன செய்ய? 3வது கலிமா ஓதுறோம், ஓதிக்கிட்டே போவோம். இப்போ ஃபர்ஸ்ட் இது இப்போ இங்க இதான் ஹஜ்ருல் அஸ்வத். இப்போ இந்த இடத்துல இருந்து இப்போ நம்ம ரவுண்ட் ஸ்டார்ட் பண்றோம். 3வது கலிமா ஓதுறோம். இந்த இடத்துலயும் வந்துட்டோம், 3வது கலிமா ஓதிட்டோம். இந்த இடத்துலயும் வந்துட்டோம், 3வது கலிமா ஓதிக்கிட்டே வருவோம். இப்போ இந்த இடத்துல வரும்போது இங்க ஒரு ஹஜ்ருல் அஸ்வத் மாதிரி இந்த இடத்துல வந்து கொஞ்சம் துணி இல்லாம அந்த இடத்துல காலியா இருக்கும். அந்த இடத்துடைய பேர் வந்து ருக்குனே யமானி. அந்த இடத்துடைய பேர் ருக்குனே யமானி. அந்த இடத்துல ரஷ் இல்லைன்னு சொன்னா தொடலாம், மொத்தம் விடுதெல்லாம் இல்லை, தொடலாம். சரியா? இல்லை அப்படின்னு சொன்னா தொடர்த்துக்கும் தேவையில்லை. ஒரு கண்டிஷன், எஹ்ராமுடைய நிலைமையில இருக்கும்போது ஒருவேளை காபத்துல்லா மேல யாராவது அத்தர் தடவி இருந்தா நம்ம தொடக்கூடாது. தொட்டா தம் கொடுக்கணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சில மக்கள் காபத்துல்லா அல்லது ஹஜ்ருல் அஸ்வத்ல வந்து அத்தர் தடவி விட்டுருவாங்க. சில மக்கள் தொப்பி எடுத்து போய் தேய்ப்பாங்க. காபத்துல்லாவுக்கு, அந்த ஹஜ்ருல் அஸ்வதுக்கு அல்லது அந்த மக்காம் இப்ராஹிம் அந்த இடத்துல போய் தேய்ச்சி விடுவாங்க. அல்லது முசல்லா தொழுகை அந்த விரிப்பு எடுத்து போய் இப்படி தேய்ச்சி விடுவாங்க. பர்க்கத் அதுலலாம் பர்க்கத்து கிடையாது. நபியுடைய சொன்னதால நம்மளோட வாழ்ந்தால்தான் பர்க்கத். இந்த வெளி தோற்றத்தும் கண்ணியப்படுத்தணும், ஆனா அதுல கண்ணியப்படுத்தணும் சொல்லி கேவலப்படுத்தக்கூடாது. அதனால நம்ம என்ன செய்யணும்? இந்த 4வது கார்னர் வந்துட்டோம். இப்போ இந்த இடத்துல ருக்குனே யமானின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல இருந்து இந்த ஹஜ்ருல் அஸ்வத் வரைக்கும் வரக்கூடிய இடத்தில் என்ன ஓதணும்னு சொன்னா, ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆகிரதி ஹஸனத்தன் வ கினா அஸாபன்னார். இந்த துஆ ஓதணும். பிளஸ் இந்த இடத்துல நமக்கு என்னென்ன தேவை உள்ளத்துல வருதோ தாராளமா கேட்கலாம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த இடத்துல ஹஜ்ருல் அஸ்வத்ல இருந்து ரவுண்ட் ஸ்டார்ட் பண்றோம். இங்க வரைக்கும் 3வது கலிமா ஓதுவோம். 4வது இந்த இடத்துல வரும்போது ருக்னே யமானி சைட்ல வரும்போது ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஓதிக்கிட்டே இருப்போம். இந்த இடத்துல நம்ம என்ன செய்யலாம்? பிளஸ் நம்மளுடைய துஆக்கள் நம்மளுடைய மொழியிலே கேட்கலாம். இப்போ மறுபடியும் நம்ம வந்து ஹஜ்ருல் அஸ்வத் கிட்ட வந்துட்டோம், ஒரு ரவுண்ட் ஆயிடுச்சு. ஹஜ்ருல் அஸ்வத் கிட்ட வந்துட்டோம், ஒரு ரவுண்ட் ஆயிடுச்சு. இப்போ மறுபடியும் செகண்ட் ரவுண்ட் ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா 7 வாட்டி இப்படி ரவுண்ட் அடிச்சாதான் ஒரு தவாஃப். இப்போ செகண்ட் ரவுண்ட் என்ன செய்யணும்னு சொன்னா சேம் ப்ராசஸ். கை இப்படி உயர்த்தி பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர். நியத் செய்ய தேவையில்லை, வெறும் பிஸ்மில்லாஹி அல்லாஹ். இப்போ மறுபடியும் சேம் 3வது கலிமா அப்படியே வரும். இப்போ இந்த இடத்துல வந்துட்டோம், ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா பிளஸ் நம்மளுடைய மொழியிலே துவா. மறுபடியும் இங்கே வந்துட்டோம். இப்போ 3வது ரவுண்டு சேம் பிஸ்மில்லாஹி அல்லாஹ் அக்பர் அப்படியே சுத்த வேண்டியது. சரி, இப்போ இதுல ஒரு வேலை, அப்படி சுத்திட்டு இருக்கும்போது ஒது முடிஞ்சிடுச்சு. இப்போ என்ன செய்யணும்? இப்போ போயிட்டு ஒது செய்யணும்னு சொன்னா அவ்வளவுதான். வெளியில போறதுக்குள்ளேயே வேற நேரம் மொத்த தொழுகை வந்துடும், செம்ம கூட்டம் இருக்கும். இப்போ என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, ஒது செய்யறதுக்கு உள்ளே ஒரு இடம் இருக்கு. இந்த காபத்துல்லாவுடைய எனக்கு தெரிஞ்ச இருக்கும் ஞாபகம் இல்லை அந்த இடம், ஆனா உள்ள நான் ஒது செஞ்சிருக்கேன். இந்த பக்கமும் அல்லது இந்த பக்கமும் ஏதோ ஒரு சைடுல டேப் எல்லாம் வைக்கப்பட்டிருக்கு, ஜம்சம் தண்ணி இருக்கு.
கீழே வாஷ் பண்ற மாதிரியும் இருக்கு. அந்த இடத்துல அந்த தண்ணி குடிக்கலாம், குளிக்கலாம், வாஷும் பண்ணலாம், உதவும் செய்யலாம். பயப்படாதீங்க. அப்ப அந்த இடத்துல நம்ம என்ன செய்யலாம்? உதவு செஞ்சுக்கலாம். சரி, இப்போ எப்போ உதவு செய்யணும் அப்படின்னு சொன்னா, 4வது ரவுண்ட் இருக்குல்ல, 4வது ரவுண்டுக்கு உள்ள நம்ம சுத்திட்டு இருக்கும்போது உதவு போயிடுச்சுன்னு சொன்னா, உதவு செஞ்சுட்டு வந்து மறுபடியும் அந்த ரவுண்ட்ல இருந்து கண்டினியூ பண்ணலாம். ஃபர்ஸ்ட்ல இருந்து செய்ய தேவையில்லை. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 4வது ரவுண்டுக்கு உள்ள உதவு உடைஞ்சிருச்சுன்னு சொன்னா, நம்ம உதவு செஞ்சுட்டு வந்து மறுபடியும் அந்த இடத்துல இருந்தே நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஃபர்ஸ்ட்ல இருந்து பண்ணணும்னு தேவையில்லை. அந்த ரவுண்டு கண்டினியூ அந்த இடத்துலயே பண்ணலாம். இல்லைன்னு சொன்னா ஹஜருல் அஸ்வத்ல இருந்து அந்த ரவுண்டு ஸ்டார்ட் பண்ணணும். ஹஜருல் அஸ்வத்ல இருந்து அந்த ரவுண்டு ஸ்டார்ட் பண்ணணும். சரி, இப்போ 4 ரவுண்டுக்கு பிறகு உதவு உடைஞ்சிடுச்சு. இப்போ என்ன சொல்லப்படுதுன்னு சொன்னா, உதவு இல்லாமலேயே நீங்க மீதி இருக்கக்கூடிய ரவுண்டை நீங்க கண்டினியூ பண்ணலாம். இது புரிஞ்சிச்சு? இங்க வரைக்கும் புரிஞ்சிச்சா? 4வது ரவுண்டுக்கு உள்ள வரைக்கும் உதவு உடைஞ்சா, உதவு செஞ்சிட்டு வந்து எந்த ரவுண்டு நம்ம விட்டோமோ அந்த ரவுண்ட் அந்த இடத்துலயே நம்ம கண்டினியூ பண்ணலாம். இல்லைன்னு சொன்னா ஹஜருல் அஸ்வத் கிட்ட இருந்து அந்த ரவுண்டு நம்ம கண்டினியூ பண்ணணும். 4 ரவுண்டுக்கு பிறகு உதவு உடைஞ்சிடுச்சுன்னு சொன்னா, இப்போ உதவு இல்லாமலேயே மீதி இருக்கக்கூடிய அந்த ரவுண்ட்ஸை நம்ம ஃபுல்ஃபில் பண்ணலாம். இப்போ 2 அமல் முடிஞ்சிச்சா? 1 அமல் என்ன இருக்கு? ஃபர்ஸ்ட் அமல் என்ன இருக்கு? 2வது தவாஃப். மாஷா அல்லாஹ். 3வது அமல் இப்போ நம்ம ஆரம்பிக்க போறோம். இப்போ இந்த தவாஃப் முடிஞ்சிச்சுல, இப்போ நம்ம நேரா என்ன செய்யணும்னு சொன்னா, காபத்துல்லா பிளஸ் காபத்துல்லாவுடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடுல மக்காமே இப்ராஹிம் சொல்லி ஒரு கோல்டன் கலர் ஒரு இடம் இருக்கு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய புனிதமிக்க காலுடைய அந்த அடையாளங்கள் அந்த கல்லில் பதிவு செய்யப்பட்டு இருக்கு. அந்த இடம் தான் மக்காமே இப்ராஹிம். அந்த மக்காமே இப்ராஹிமுக்கு முன்னாடி இருக்கணும். நான் இங்க தொழுறோம். 2 ரக்காத் தொழுவணும். எத்தனை ரக்காத் தொழுவணும்? 2 ரக்காத். இந்த ரக்காத் தொழுவது வாஜிப். ஒருவேளை அந்த இடத்துல தொழுறதுக்கு ஸ்பேஸ் இல்ல, செம்ம கூட்டம் இருக்குன்னு சொன்னா அந்த இடத்துல தொழுணும்னு கட்டாயமா இல்லை. தொழுறது ரொம்ப சிறந்தது. இடம் இல்லைன்னு சொன்னா எங்க வேண்டுமானாலும் தொழுவலாம். சுத்தி ஹரம்ல எங்க வேண்டுமானாலும் 2 ரக்காத் தொழுறோம். அந்த 2 ரக்காத் தொழுறது வாஜிப். சரியா? இப்ப 2 அமல் முடிஞ்சிச்சு, உம்ராவுடைய அமல். இப்ப 3வது அமல் என்ன இருக்குன்னு சொன்னா, பாபு சஃபா என்று சஃபாவுடைய அந்த மலைப்பகுதியில ஒரு வாசல் இருக்கு. அந்த இடத்துலதான் மக்கள் போவாங்க. அந்த இடம் எப்படி இருக்குன்னு சொன்னா, காபத்துல்லாவுடைய இந்த மெயின் டோர் அப்படியே முன்னாடி பெண்கள் ஃபுல்லா உட்கார மாதிரி இடம் இருக்கும். காபத்துல்லாவுக்கு அப்படியே முன்னாடி பெண்கள் உட்கார மாதிரி இடம் இருக்கும். அந்த இடத்துலயே போவாங்க நினைக்கிறேன். லெஃப்ட் ஹேண்ட் சைடோ ரைட் சைடு 2020 போனேன், மறந்துட்டேன், அந்த இடம் மறந்துட்டேன். ஆனா அந்த இடத்துலதான் பேக் டு பேக் மக்கள் போவாங்க. அந்த இடத்துல லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல வந்து ஜம்சமுடைய ட்ரம் வச்சிருக்காங்க, லைனா வச்சிருப்பாங்க. சில் தண்ணி மட்டும் குடிக்காதீங்க. சில மக்களுக்கு அங்க காத்து உடனே செட் ஆகாது, தண்ணி உடனே செட் ஆகாது. நம்ம சில் தண்ணி குடிக்கணும்னு சொல்லி அப்புறம் நம்ம சளியோ ஜுரமோ வந்துடுச்சுன்னா நம்ம போறது சில நாட்கள் அமலை விட்டு தூரம் ஆயிடும். அதனால நார்மல் தண்ணி குடிங்க. எப்படி குடிக்கணும்னு சொன்னா ஃபுல்லா குடிங்க, ஃபுல்லா வயிறு முட்டி குடிங்க, ஃபுல்லா குடிக்கணும். இப்போ யூரின் வந்துடுமே, நானே பயந்தேன். ஆனா எனக்கு போகும்போது உஸ்தாத் சொல்லி அனுப்புனாங்க, தம்பி ஃபுல்லா குடி, ஒரு நிச்சயமா அங்க யூரின் வராது. அந்த இடத்துல என்ன தெரியுமா வரும்? வேர்வை வரும். சொர்க்கத்துடைய அடையாளம். சொர்க்கத்துக்குள்ள நல்லா சாப்பிடுவாங்க, அங்க யூரின் கிடையாது, எதுவுமே கிடையாது. வேர்வை வரும் அல்லது ஒரு வேப்பு வரும், சவுண்ட் வர முடிஞ்சிச்சு. சேம் டு சேம் அங்க நம்ம குடிச்சோம். பயந்துகிட்டே இருந்தேன், அல்லாஹ்வோட கிருபையில வேர்வை மட்டும் வந்து. சரி, ஏன் குடிக்கணும்? குடிச்சிட்டு தான் நம்ம போய் சஃபா என்ன செய்யணும்? சஹி செய்யணும். இப்ப அந்த இடத்துல அந்த தண்ணி குடிக்கணும். குடித்த பிறகு கொஞ்சம் தண்ணி எடுத்து முகத்தை கழுவிக்கணும். ஃபுல்லா போட்டு அங்க தண்ணி ஊத்திட்டு போற மாதிரி செய்யக்கூடாது, சும்மா லைட்டா. ஏன் அப்படின்னு சொன்னா, யாருன்னா இந்த முகத்தை நாளை மறுமை நாள்ல கேவலப்படுத்திடாது. பிரகாசமாக கொடு, ஜொலி கொடு, 100 கொடுன்னு சொல்லி நம்ம அந்த இடத்துல நியத் செய்யறது. 2வது, கொஞ்சம் தண்ணி ரைட் ஹேண்ட்ல போடணும், வலது கையிலேயே. நாளை மறுமை நாள்ல வலது கையில என்னுடைய என்னோட ரெக்கார்ட் ஷீட் கொடு. வலது கையில கொடுத்தால் சொர்க்கவாதியுடைய அடையாளம், இடது கையில கொடுத்தால் நரகவாதியுடைய அடையாளம். அதனால எல்லாம் நீ வலது கையில எனக்கு என்னுடைய நம்மளோட ரெக்கார்டு கொடு. லெஃப்ட் ஹேண்ட்ல இடது கையில தண்ணி இதை போட்டு கொஞ்சம் லைட்டா ஈரமாக்கணும். ஏன்னு சொன்னா, இந்த கையை மறைச்சிடு, இந்த கையில எனக்கு கொடுக்காத. 2 கால்களையும் லேசா கொஞ்சம் சேர்த்து வச்சு லைட்டா தண்ணி ஊத்திக்கணும், ஃபுல்லா கழுவ கூடாது.
ஏன்னா அங்கே போலீஸ்காரங்க சுருத்தி நிற்பாங்க, அவங்க திட்ட ஆரம்பிச்சிடுவாங்க. இதெல்லாம் சொன்னது இல்லை. ஆனால் அதை ஒழுக்கம் சொல்லி ஒன்று இருக்கு. அந்த இடத்துல நிறைய மக்கள் செய்வாங்க. ஆனா சில மக்கள் ஆர்வ கோளாறுல ஊத்தி ஃபுல்லா கழுவாங்க. அப்படி இல்லை, ஏன்னா அங்கதான் தண்ணி குடிக்கக்கூடிய இடமா இருக்கு. அதனால அந்த இடத்துல நம்ம என்ன செய்வோம், லைட்டா காலில் தண்ணி போட்டுட்டு அடுத்து இப்போ சஃபா மர்வாவோட இடத்துல போவோம். பாபு சஃபா அந்த இடத்துல இருக்கும். இப்போ காபத்துல்லா டைரக்ஷன், காபத்துல்லா நேரா முன்னாடி தெரியும், ஓப்பான காபத்துல்லா தெரியும். லெப்ட் ஹேண்ட் சைடுல அந்த மலை பகுதி இப்படி லைட்டா இருக்கும். இப்படி திரும்பி பார்த்தா ஒரு ஹால் மாதிரி இருக்கும். அந்த ஹால்ல தான் நம்ம என்ன செய்யணும், நடக்கணும். இப்போ இதுல நடக்கும்போது 7 வாட்டி சஃபா, இங்கேருந்து நேராக அங்கே போகிறோம், ஒரு ரவுண்ட் ஆயிடுச்சு. மறுபடியும் மர்வா அங்கேருந்து நேராக இங்கே வரும், 2வது ரவுண்ட். இந்த மாதிரி 7வது ரவுண்ட் அங்கே போய் நிற்போம், அங்கே முடியும். இப்போ இதில் நம்ம இந்த நியத் ஆரம்பிக்கும் போது எல்லாம் நான் சை பைன சஃபா, அதாவது சஃபா மர்வாவுடைய சைக்காக நான் நியத்து செய்கிறேன். என்னுடைய இந்த அமல் லேசாக்கு கபூலாக. வாழ்க்கையில எப்பயுமே இந்த நியத்தை செஞ்சு துவா கேட்கணும், எல்லாம் இந்த அமல் லேசாக்கு கபூலாகு. அல்லாஹ் லேசாக்காம எந்த அமலும் லேசாகாது, அல்லாஹ் கபூலாக்காம எந்த அமலும் கபூலாகாது. அதனால எப்பயுமே எல்லாம் நீ தான் லேசாக்கணும். அந்த இடத்துல நம்ம என்ன செய்வோம், துவா செய்வோம், நியத் செய்வோம். அல்லாஹ் அக்பர் அந்த இடத்துலயும் சேம் டு சேம் 3 வாட்டி ஓதுவோம். லா இலாஹ இல்லல்லாஹ் 3 வாட்டி ஓதுவோம். சலவாத் ஓதுவோம். அப்புறம் சயக்கூல்ல 2வது ஜூஸ்ல இன்ன சஃபா வல் மர்வத மின் ஷாஇரில்லா என்ற அந்த வசனம் இருக்கு, 2வது பேஜ்லயே இருக்கு. அந்த வசனத்தை ஓதணும். ஓதிட்டு துவா செய்யுங்க, என்ன முடியுமோ துவா செய்யுங்க, என்ன வேணும்னு துவா செய்யுங்க. இப்போ துவா செஞ்சுட்டு இப்போ நம்ம இங்க இருந்து கிளம்புவோம். இப்போ 4வது கலிமா ஓதுவாங்க. இன்னும் சில துவாக்கள் இருக்கு, 4வது கலிமா ஓதுங்க. இப்போ அந்த இடத்துல வருவோம். இப்போ இதுல என்ன இருக்கும்னு சொன்னா, நார்மலா நடந்து வருவோம். ஆண்கள் மட்டும் என்ன செய்வாங்க, நடுவுல கிரீன் கலர் லைட் இருக்கும், பச்சை கலர் லைட் இருக்கும். இந்த இடத்துல இருந்து லைட் ஸ்டார்ட் ஆகும், இந்த இடத்துல லைட் முடியும். இந்த நடுவு கேப்ல ஆண்கள் கொஞ்சம் ஸ்பீடா நடக்கும். நம்மளுடைய கால்களை எப்படி தூக்கி கொண்டு, எப்படி கொஞ்சம் ஓடக்கூடாது, லைட்டா என்னுடைய கால் இப்படி இருக்கும், இப்படி இருக்கும். ஆண்கள் மட்டும் இல்ல, ஒரு வேளை கூட்டம் இருக்கு, பெண்கள் இருப்பாங்க, மிஸ் ஆயிடுவாங்கன்னு சொன்னா பிரச்சனை இல்லை, கூடவே போகும். இப்போ நம்ம ஆண்களா இருக்கிறதுனால அந்த கிரீன் டு கிரீன் அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் இப்படி ஸ்பீட். அதுக்கப்புறம் அது கொஞ்சம் விசாலமான இடமா தான் இருக்கும். கொஞ்சம் அந்த கிரீன் தாண்டணும், நார்மல் நடந்தே போகணும். இப்போ இங்க இருந்து அங்க போயிடுவோம். மறுபடியும் அங்க போன பிறகு சேம் சஃபால என்ன துவா செஞ்சோமோ அதே மாதிரி இங்கேயும் துவா செய்யும் போது கஞ்சத்தனம் பண்ணக்கூடாது. துவா செய்யும் போது சடங்கு மாதிரி இல்ல, அங்க போறது அல்லாஹ் சந்தோஷப்படுத்துறது. அதனால நேரம் செலவானாலும் பரவாயில்ல, துவா செய்யுங்க. துவா செஞ்சு முடிச்சு மறுபடியும் சேம் ப்ராசஸ், அங்கிருந்து அதே மாதிரி வரணும். 4வது கலிமா ஓதிட்டு வாங்க. அதே போல அந்த கிரீன் டு கிரீன் அந்த லைட் வரும்போது நம்ம இந்த மாதிரி நடக்கணும். இப்போ இந்த இடத்துல வந்த உடனே என்ன ஆயிடுச்சு, ஒரு ரவுண்ட் முடிஞ்சிச்சு. அதே போல லாஸ்ட் நம்ம அந்த 7th ரவுண்ட் மர்வாவுடைய இடத்துல வரும் பொழுது இப்போ 3 அமல் முடிஞ்சிச்சு. இன்னும் ஒரே ஒரு அமல் மட்டும்தான். என்ன இருக்கு சொல்லுங்க, முடி. இப்போ அந்த முடி அகற்றுவதற்கு முன்னாடி, கட் பண்ணறதுக்கு முன்னாடி 2 ரக்காத் தொழுகிறது முஸ்தஹப், சிறந்தது. 2 ரக்காத் தொழுகிறது முஸ்தஹப். இப்போ நம்ம இந்த இடத்துல சஃபா மர்வால ஓடி கொண்டு இருக்கோம். திடீர்னு தொழுகையோட நேரம் வந்துருச்சு. இப்போ என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, அதே இடத்துல நம்ம உட்காந்துருக்கோம். ஆண்கள் அதே இடத்துல உட்காந்து, பெண்கள் கொஞ்சம் ஓர பகுதியில சைட்ல இருக்கு, அந்த இடத்துல பெண்கள் உட்காந்துருவாங்க. தொழுகையை முடிச்சுட்டு மறுபடியும் அங்கிருந்து நம்ம கண்டினியூ பண்ணலாம். மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து வர தேவையில்லை. அதே இடத்துல இருந்து எழுந்திரிச்சு நம்ம சேம் டு அப்படியே கண்டினியூ பண்ணணும். நம்ம என்ன செய்யணும், அதே இடத்துல கண்டினியூ பண்ணணும். இப்போ நம்ம 3 அமல் முடிச்சிட்டோம், 2 ரக்காத் தொழுதுட்டோம். இப்போ 4வது அமல், சில மக்கள் மர்வாவுடைய இடத்துல உட்கார்ந்துட்டு அங்கேயே முடி ஃபுல்லா கட் பண்ணிடுறாங்க. சிறந்தது கிடையாது. மஸ்ஜிதுக்கு, பள்ளிக்கு, அதபுக்கு மாற்றமான செயல். பெண்களாக இருந்தா பிரச்சனை இல்லை, அவங்களுக்கு முழு முடி இப்படி மொத்தமா சேர்த்து லாஸ்ட் இந்த ஒரு விரல், இந்த 1 இன்ச் அளவுக்கும் கட் பண்ணணும். ஆண்கள் முழு முடியை எடுத்துக்கொள்வதுதான் சிறந்தது. அதனால நம்ம என்ன செய்யணும், அந்த இடத்துல முடி ஃபுல்லா அகற்றுக் கொள்வதற்கு அங்க இல்லை, வெளியில போயிடுங்க, ஹோட்டலுக்கு போயிடுங்க, இல்ல கடைகள் இருக்கு, இல்லைன்னா ரூமுக்குள்ள போய் நம்மளுடைய நண்பர்கள் இருக்காங்க சொன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்ப நம்ம முழு முடியை அகற்றிக்கிட்டோம், உமரா முடிஞ்சிச்சு.
முடியே ஃபுல்லா எடுத்துட்டோமா, உம்ரா முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம நார்மலான ட்ரெஸ் யூஸ் பண்ணலாம், அத்தர் யூஸ் பண்ணலாம், கணவன் மனைவி சேர்ந்து சந்தோஷமா வாழலாம், இருக்கலாம். அதுவும் இபாதத் தான். நிகா கைடன்ஸ்ல நம்ம நிறைய மெசேஜ் சொல்றோம். கணவன் மனைவியுடைய ஹலாலான உணவு தேவை பூர்த்தி செய்யறது இபாதத், சதகா, தானம், தர்மம் நபி சொல்லியிருக்கோம். இந்த விஷயத்த நம்ம என்ன செய்யணும்? சில மக்கள் அந்த இடத்துலயும் ஹஜ்ரத் குழந்தை பாக்கியம் எல்லாம் கொடுத்துட்டான் ஹஜ்ரத், நிறைய மெசேஜ் வந்துருக்கு. இது எல்லாமே ஹலால். இப்போ நம்ம இந்த உம்ரா முடிஞ்ச பிறகு, முடி கட் பண்ண பிறகு நார்மல் ஆயிடும். இப்போ ஷூ போடலாம், நார்மல் ட்ரெஸ் போடலாம், பேண்ட் ஷர்ட் போடலாம். ஆனா சிறந்தது நல்ல இஸ்லாமிக் ட்ரெஸ்ஸோட இருங்க. இஸ்லாத்துக்குள்ள ஜுபதான் போடணும்னு கட்டாயம் இல்லை. ஆனா சிறந்தது இந்த மாதிரி ஆடை எப்படி இருக்கணும்னு சொன்னா, அந்த ஆடையை பார்த்தா கண்ணியம் வரும். அந்த மாதிரி ஆடை அணியிறது இஸ்லாத்துக்குள்ள சிறந்தது. இந்த உம்ராவுடைய அமல் முடிஞ்சிச்சு. சரி, இதுல ஒரு அமல் நான் சொல்ல மறந்துட்டேன். ஒரு அமல் என்ன அப்படின்னு சொன்னா, தவாஃப் செய்யும் போது ஆண்கள் மட்டும் முதல் 3 ரவுண்டு, ஃபர்ஸ்ட் 3 ரவுண்டு இப்படி நடக்கும். ஃபர்ஸ்ட் 3 ரவுண்ட் பிளஸ் ஆண்கள் ரைட் சைடுடைய ஷோல்டர் ஓப்பனாக இருக்கும். எங்க? தவாஃபுடைய அந்த அமல்ல மட்டும். எப்படி இது ஓப்பனா இருக்கணும் அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய அந்த துணி இருக்கும்ல, அந்த துணி இப்ப இது இருக்கு அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய ஒரு சைடு துணி ரைட் சைடு இது கீழே இப்படி இருக்கணும். இந்த கார்னர் இங்க இருக்கும், இந்த கார்னர் இங்க இருக்கும். இப்போ இந்த கார்னர் வந்து நம்மளுடைய ரைட் ஷோல்டருக்கு கீழே இப்படி வந்து இப்படி அதே ரவுண்டு ஃபுல்லா வரும். இந்த இடத்துல ஓப்பனா இருக்கும். இது எங்க வரைக்கும் சொன்னா தவாஃபுக்கு மட்டும்தான், சஃபா மர்வால கிடையாது. நம்ம ஓடுறோமே 2 மலைகளுக்கு மத்தியில, அந்த இடத்துல இது கிடையாது. இது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். நிறைய பேர் அந்த இடத்துல போய் என்ன செய்யறாங்க, இது சுன்னத் இல்ல. சரி, ஏன் தவாஃபுக்கு மத்தியில் இந்த மாதிரி செய்ய சொல்றாங்க சொன்னா, அந்த இடத்துல நான் தவாஃப் செய்யும் போது யா அல்லாஹ், என்னுடைய ரைட் சைட்ல இருக்கக்கூடிய நன்மைகளுடைய மலக்குமார்கள் ரெக்கார்டு நோட் பண்ணிட்டு இருக்காங்களே, இது மறுமை நலன்னு எனக்கு காட்டு. என்னோட லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல பாவத்தை நோட் பண்ணக்கூடிய மலக்குமார்கள் பாவம் நோட் பண்றாங்களே, இது அப்படியே மறைச்சிடு. அதுதான் அங்க கம்பேர் பண்றது, எதுவுமே கிடையாது. சஃபா மர்வால வரும்போது நார்மல். சில மக்கள் என்ன செய்யறாங்க, தெரியாம உம்ரா முடிஞ்சிச்சோ அல்லது நார்மலாவோ மேல இருக்கிற ஆடையை தூக்கி இப்படி இடுப்புல கட்டிக்கிறாங்க. இது வந்து அதபுக்கு மாற்றமான, ஒழுக்கத்துக்கு மாற்றமான செயல். எக்காரணத்தை கொண்டு இந்த உடல் நம்ம தெரிய விடக்கூடாது, இதை மறைக்கணும். அதனால இந்த விஷயத்த கொஞ்சம் முன்னாடி வைங்க, இதை முன்வைங்க. அதே போல உம்ராவுடைய அமல் முடிஞ்சிருச்சு. இப்போ மறுபடியும் நான் உம்ரா செய்யணும். என்ன செய்யணும்? மறுபடியும் நான் இங்க வந்து அலிமாரத்துல நான் புக் பண்ணிட்டு அல்லது வேற சர்வீஸ்ல புக் பண்ணிட்டு மறுபடியும் இங்க அங்க வரணுமா? இல்ல. அங்க இருக்கும் வரை அங்க மீகாத்துன்னு சொல்லி இருக்கு, மஸ்ஜித் ஆயிஷா இருக்கு, பக்கத்துலயே இருக்கு மஸ்ஜித் ஆயிஷா. நம்மளே போயிடலாம். 1-2 சர்வீஸ் இன்ஷால்லா அவங்க சொல்லிக் கொடுப்பாங்க, எல்லா சர்வீஸ்காரங்களும் சொல்லிக் கொடுப்பாங்க. அதுல நம்மளே என்ன செய்யலாம்னு சொன்னா, அங்கேயே போய் மஸ்ஜித் ஆயிஷா, மஸ்ஜிதே தனியும் கூட சொல்லுவாங்க, பெரிய மஸ்ஜித், ஆண்கள் பெண்கள் அங்க தனியா தொழுவதற்கு இடம் இருக்கு, குளித்து கொண்டு ஆடைகள் மாற்றிக்கொண்டு வருவதற்கு அங்க அனுமதி இருக்கு, சலுகைகள் இருக்கு. அங்கேயே நம்ம ஃப்ரெஷ் ஆகிட்டு அந்த மஸ்ஜித்ல போய் வீட்டுல எப்படி தொழுதுட்டு வந்தோமோ சேம் டு சேம் 2 ரக்காத் தொழுகை. ஏன்னா உமராவுடைய அமல் நான் உனக்காக ஆரம்பிக்கிற இந்த அமல் நீ லேசாக ஏற்றும், நீயத் செஞ்சிட்டோம். இப்போ தல்பியா ஓதும், சேம் ப்ராசஸ். வண்டியில் உட்காந்தோம், இப்போ உம்ரா முடியும் வரை நான் செய்யக்கூடாத அந்த வேலைகள் செய்யக்கூடாது. இப்போ நான் நேராக மஸ்ஜிதுக்குள்ள வருவேன், காபத்துல்லா கிட்ட வருவேன், காபத்துல்லா பார்த்த உடனே தல்பியா ஸ்டாப், தல்பியா ஓதக்கூடாது. இப்போ தல்பியா ஸ்டாப் ஆயிடுச்சு. இப்போ மறுபடியும் என்ன செய்வேன்னு சொன்னா, ஹஜ்ருல் அஸ்வத் கிட்ட வருவேன், சேம் செகண்ட் அமல் பிஸ்மில்லாஹி அல்லாஹ் அக்பர். இப்போ நான் என்ன செய்யணும், எல்லாம் நான் தவாஃப் ஆரம்பிக்கிறேன், உனக்காக ஆரம்பிக்கிறேன், இந்த அமல் நீ லேசாக கபூல் செய்ய சொல்லி நீயே செஞ்சுட்டு பிஸ்மில்லாஹி அல்லாஹ் அக்பர் சொல்லிட்டு இப்போ தவாஃப் ஸ்டார்ட். 3வது கலிமா ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா. 2 அமல் முடிஞ்சிச்சு. 2 ரக்காத் தொழுகணும், வாஜிப் அந்த தொழுகை. மறுபடியும் சஃபா மர்வா நடுவில் வருவோம், துவா ஓதுவோம், சை கொஞ்சம் ஸ்பீடா ஓடுவோம். அதுக்கப்புறம் மறுபடியும் என்ன ஆயிடும் அப்படின்னு சொன்னா, லாஸ்ட் முடி. அதுல முடியே இல்லையா, அதுல தான் மொட்டை அடிச்சிட்டோமே. அப்போ கூட என்ன செய்யணும்னு சொன்னா, மிஷினை வைத்து கொண்டு ஃபுல்லா தலையில எப்படி எடுக்கணும். பெண்கள் அவங்க முழு முடியை வந்து சுருட்டி 1 இன்ச் அளவு கட் பண்ணணும்.
பெண்கள் அங்கே இருக்கக்கூடியவங்க அதில் எங்களுக்கு ஃபர்ஸ்ட் முடி கம்மியாக இருக்கு அதில் இன்னும் நீங்கள் வந்து முடி கட் பண்ண சொன்னால் எப்படி அதில் சொல்லி மட்டும் பயப்படாதீங்க. அல்லாவுக்காக ஒரு பொருளை தியாகம் கொடுக்கும்போது அல்லாஹ் பல பல மடங்கு எல்லாம் அதிகரித்து கொடுக்கும். இன்னைக்கு பெண்கள் ஒரு மெசேஜில் நான் மசலா மட்டும் சொல்லிடுறேன். பெண்களுடைய முடி அதிகமாக உதிர்வதற்கு காரணம் என்ன தெரியுமா? அந்நிய ஆண்களுடைய பார்வை அந்த பெண்களுடைய முடியில் தெரிவதனால், அவங்க பார்க்கறதுனால முடி குட்டும். இதெல்லாம் நிறைய ரீசன்ஸ். அன்றைய காலத்துல இருக்கக்கூடிய பெண்மக்கள்லாம் தலைமுடியை மறைத்து கொண்டு இருப்பாங்க, எப்பயுமே மறைச்சு கொண்டு இருப்பாங்க. அதெல்லாம் நமக்கு விளக்கத்தை கொடுப்பானாங்க, வீட்டுல விளக்கத்தை கொடுப்பானாங்க. இதுதான் உம்ரா, இதுதான் உம்ரா. எத்தனை வாட்டி வேணும்னு செய்யலாம். சரி, இப்ப யார் யாருக்காக செய்யலாம்? உயிருள்ளவர்களுக்காகவும் செய்யலாம், உலகத்தை விட்டு பிரிந்த மக்களுக்காகவும் செய்யலாம், வசதி இருந்தா சக்தி இருந்தா நபிக்காகவும் செய்யலாம். உம்ரா, தவாஃப். சரி, உம்ரா இல்ல, உம்ரா செய்ய முடியல, அதுல வயசு இல்ல, சக்தி இல்ல, தவாஃப் செய்யலாமான்னு சொன்னா இப்போ காபத்துல்லா பாருங்க, பாட்டில் எடுத்துன்னு வந்துட்டாங்க, அந்த இடம் அது போயிடுச்சு காபத்துல்லா. இப்போ இது இருக்குன்னு சொன்னா இருக்கும். இப்போ இது இருக்குல்ல, இப்போ இந்த மாதிரி 7 ரவுண்டு சுத்துறது தவாஃப். எவ்வளவு வேண்டுமானாலும் சுத்திக்கலாம், யாரு பேருக்காகவும் சுத்திக்கலாம். நம்ம இந்த இடத்துல உலகத்துல எங்க இருந்தாலும் நஃபில் தொழலாம், குரான் ஓதலாம், ஸலவாத் ஓதலாம், ஜிக்ர் செய்யலாம், சதகா எல்லாமே செய்யலாம். ஆனா தவாஃப் செய்ய முடியாது. நம்ம அங்க இருக்கும்போது தவாஃப் அங்க செய்யறது சிறந்த அமல். அங்க குரான் ஓதலாம், குரானை விட சிறந்த அமல் அங்க தவாஃப். அங்க நஃபில் தொழுலாம், நஃபிலை விட சிறந்த அமல் தவாஃப். இந்த விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டேன். தவாஃப் எவ்வளவு முடியுமோ இன்ஷால்லா செய்யும். இப்போ சில மக்கள் என்ன செய்வாங்க, ஹஸரத் என் மனைவியை கூப்பிட்டுட்டு போனா இங்க எங்க தொலைஞ்சிடுவாங்க, பயமா இருக்கு, அவங்க இடத்தை காமிச்சிடுங்க. பெண்களுக்குன்னு சொல்லி தனியா ஒரு இடம் இருக்கு, பெண்கள் அங்கேயே உட்கார்ந்து இருப்பாங்க. எங்க போனாலும் இந்த பாரு, இந்த இடத்துலதான் நம்ம மறுபடியும் சந்திக்கணும்னு சொல்லி நீங்க பேசிங்க, வீடியோ போட்டோ பிடிச்சி வச்சுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொலாப்ஸ் ஆக மாட்டாங்க, கன்ஃபியூஸ் ஆக மாட்டாங்க. நல்ல இடம் இருக்கு. உதாரணமா ஹஜ்ருல் அஸ்வதுக்கு முன்னாடி கிரீன் பச்சை லைட் இருக்கு, அந்த பச்சை லைட்டுக்கு கீழே பெண்கள் ஃபுல்லா உட்காரக்கூடிய இடமா இருக்கு. அந்த இடத்த நீங்க நோட் பண்ணி வச்சுடுங்க, இந்த இடத்துல உட்காரணுமா, எங்க இருந்தாலும் அந்த கிரீன் லைட் கிட்ட வந்துடுன்னு சொல்லி வச்சுடுங்க, அவங்க வந்து உட்காந்துருவாங்க. பயப்படாதீங்க. முன்கூட்டி அவங்களுக்கு அந்த ஹோட்டல் விசிட்டிங் கார்டு கையில கொடுத்துடுங்க, ஹோட்டலுடைய தெருவுடைய போட்டோ பிடிச்சி கையில கொடுத்துடுங்க. இந்த விஷயத்த நம்ம இன்ஷால்லா கொஞ்சம் பார்க்கணும். சரியா? இது தவாஃப். உயிருள்ளவர்களுக்காகவும் செய்யலாம், மூத்தானவர்களுக்காகவும் செய்யலாம். சில நண்பர்கள் சொல்லுவாங்க, நன்மைகள் எத்தி வைத்தா அது போவாது, மூத்தாயிட்டா, அதெல்லாம் கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவான முறையில் நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்துட்டாங்க. எப்ப வரைக்கும் நான் குர்ஆனுடைய ஹதீஸுடைய விஷயங்களை சஹாபாக்கள் கிட்ட இருந்து நான் கேட்டு கத்துக்க மாட்டேனோ, புதிய புதிய நவீன குழப்பங்கள்ல நான் மாட்டிப்பேன். அல்லாஹ் நமக்கு விளங்கி அமல் செய்ய வாய்ப்பு தருவாங்க. இது வரைக்கும் உம்ராவுடைய அமல் முடிஞ்சிச்சு. இப்ப இங்க நம்ம ரிட்டர்ன் என்ன எடுத்துட்டு போனோம் அப்படின்னு சொன்னா, என்ன எடுத்துட்டு போனோம்? ஜம்சம். நல்லா குடிங்க, இருக்கும் வரை ஜம்சம் தண்ணியில குடிங்க, குளிங்க, நல்லா குளிங்க. ஜம்சம் தண்ணியில குளிக்கலாமா? பரக்கத்துடைய தண்ணி. சொன்னாங்க, மௌத்தை தவிர எல்லா விதமான அல்லாஹ் அதுல ஷிஃபா வச்சிருக்கோம். இப்ப இந்த தண்ணியை நம்ம என்ன செய்யணும்? நான் சொல்றேன், எனக்கு இங்க ஸ்கின் இன்ஃபெக்ஷன் இருந்துச்சு, இந்த இடத்துல ரொம்ப அவஸ்தைப்பட்டேன். தொழு வைக்க முடியல, பயான் செய்ய முடியல. நிறைய மக்கள் ஒரு கவலையோட கேட்கறாங்க, அவங்க என்னென்னோ ட்ரீட்மெண்ட் சொல்றாங்க. ரொம்ப மனசு உடைஞ்சினேன். அல்லாஹ்வுடைய அனுமதியோட அல்லாஹ் கூப்பிட்டான், அந்த இடத்துல போகணும். அதுல சொன்னாங்க குளிங்கன்னு சொல்லி குளிச்சேன். ஒரு மாதிரி தான் குளிச்சேன் நினைக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ், ஸ்கின் இன்ஃபெக்ஷன் அடையாளமே இல்லாம போயிடுச்சு. அதனால அவரவர்களுக்கு என்னென்ன நோய் அல்லாஹ் என்ன கொடுத்துருப்பாங்க, என்ன மன உளைச்சல் இருப்பாங்களோ, மன வேதனையில இருப்பாங்களோ, டிப்ரெஷன்ல இருப்பாங்களோ, தண்ணி குடிங்க, நியத் செஞ்சு குடிங்க, நல்லா குணமாக்குவோம் இன்ஷா அல்லாஹ். இப்போ இது என்ன இருக்கு? உம்ராவுடைய அமல். இங்க வரைக்கும் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஒன்னும் மதீனாவுக்கு போல, மதீனாக்கு எப்படி 15 மினிட்ஸ் ஆகும். டைம் இருக்கா? இங்க வரைக்கும் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? வீட்டில இருந்து கிளம்புறோம் இன்ஷா அல்லாஹ். குளிச்சுட்டு 2 ரக்காத் வாஜிப் நமாஸ், வாஜிபா நஃபிலா, நார்மல் நஃபில் நமாஸ் 2 ரக்காத் படிச்சுட்டு கிளம்புறோம். இங்க சென்னையில இருந்து மும்பை போகிறோம். அங்கே கட்டாயம் குளிச்சுட்டு தான் நம்ம இது நேரம் அணியணுமா, இல்லை வது பண்ணிட்டா நேரம் அணிஞ்சா சிறந்தது? குளிச்சுட்டு நம்ம எஹ்ராமுடைய துணி அணியிறது ஒரு மாதிரியா இருக்கு. அல்லது நான் அடிக்கடி குளிச்சா எனக்கு வீசிங் வரும், வேற ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்னு சொன்னா ஒது செஞ்சுட்டு நம்ம எஹ்ராமுடைய துணி அணிந்து கொண்டு நியத் செய்யுது. அங்க வந்து நேரம் கட்டின உடனே நியத் இல்லை,
கொஞ்ச நேரம் ஃப்ளை ஆன அப்புறமா நம்ம இங்கிருந்து எஹராமுடைய நியத் செஞ்சிக்கலாம், ஆனா நமக்கு தான் சிரமம். சில நேரத்துல ஃப்ளைட் லேட் ஆகும், சில நேரத்துல மக்கள் வந்து ஸ்மெல்லோட இருக்கக்கூடிய குஷ்பு அந்த அத்திரத்தை தழுவி கொடுத்துருவாங்க. அதனால சிரமம் இருக்கிறதுனால நம்ம கனெக்டிங் ஃப்ளைட் சொன்னா அந்த ஃப்ளைட்ல உட்காந்து கொஞ்சம் பறந்து போன பிறகு அப்போ நம்ம இன்ஷல்லா நியத் செஞ்சுக்கலாம். துணி இங்கே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், பயன்படுத்திக்கலாம். தவாஃப்ல வந்து ஃபர்ஸ்ட் போகிறோம், காபத்துக்கு போகிறோம். ஹஜ்ர் அஸ்வத்லேருந்து ஆரம்பிக்கும். 2 நாளும் இது மாதிரி ரைஸ் பண்ணுவோம். கரெக்டாக பண்ணிட்டு என்ன துவா படிக்கணும்? பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் நியத் செஞ்சுக்கலாம். அதான் ஃபர்ஸ்ட் தவாஃப் ஆரம்பிக்கும் போது நியத். செகண்ட் ரவுண்ட் தேர்ட் ரவுண்டுக்கு நியத்தெல்லாம் தேவையில்லை. பிஸ்மில்லாஹி அல்லாஹ் அக்பர், பிஸ்மில்லாஹி அல்லாஹ் அவ்வளோதான். 7 டைமும் நம்ம பேரலாக இருக்கும், அந்த நின்று தான் போகணும். ஆமாம், 7 டைம் சுற்றுறோம். அந்த இடத்துல சுற்றணும். இல்லை அங்கே மறுபடியும் அங்கே நின்று கரெக்டாக அந்த இடத்துல நிற்கணும். அதுதான் ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங். அதுதான். இல்லை அதுக்கு இதுவும் சொன்னீங்களா, அதில் அது ஓப்பனாக இருக்கும் சொன்னீங்களா? ஹஜ்ர் அஸ்வத்துக்கு முன்னாடி சுட்டு வரும்போது அங்கேயும் நம்ம எழுதுறோம், அங்கே நின்று தான் நம்ம சுத்தணும். நீங்க நின்றுட்டு ஆரம்பம் செய்யறதோ முடிக்கிறதோ ஹஜ்ருல் அஸ்வத் தான். நடுவுல நீங்க சுத்திக்கிட்டே இருக்க வேண்டியது. நீங்க துவா ஓதிக்கிட்டே நீங்க ரவுண்ட்ஸ் பண்ணலாம். சப்பா மர்மம் வந்து 2 விரல்ல நடக்கும். அந்த கிரீன் நம்மளுடைய முன் இந்த உருது பஞ்சாப் இந்த மாதிரி கிரீன் டு கிரீன் இருக்கும். அங்க மட்டும் ஆண்கள் சும்மா லைட்டா ஷோல்டர் கொஞ்சம் இப்படி தூக்கிக்கிட்டு கால் இப்படி வச்சுக்கிட்டு இப்படி வந்து நீங்க ரூம்க்கு வந்து பண்ணிக்கலாம். பட் கொஞ்சமாச்சு முடி அங்கே விட்டு அங்க இல்ல, அது லேடிஸ். ஏன்னா நிறைய பேர் அங்கே முடி கட் பண்ணி அப்படியே போட்டுட்டு போயிடுறாங்க. அப்படி இல்லை, நம்ம ரூமுக்கே போயிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரூமுக்கு போகலாம், இல்லை முன்னாடியே அங்கே வெளியிலே கடைக இருக்குது, கடையில் போய் நம்ம முடி கட் பண்ணிக்கலாம். அங்கேயே இருக்கு. மர்ஹூமுக்கு இந்த சவாப் போகணும்னு சொல்லுவாங்க. இப்போ இன்ஷால்லா ஒரு நாளைக்கு ஒரு உம்ரா இருக்கும். உங்களுடைய சக்தி பை நீங்க எவ்வளோ ஒரு நாளைக்கு 5 கூட செய்யலாம், ஒரு நாளைக்கு 5 கூட செய்யலாம், 10 கூட செய்யலாம் சக்தி இருந்தா. இது எப்படின்னா காலியா இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து 1 ஹவர்ல கூட பண்ணிடலாம். உம்ரா சின்னது தான், நார்மல் தான். ஆனா உங்களுக்கு தெம்பு இருக்கும், ஐ மீன் டயர்ட் ஆகுது அப்படின்னா நீங்க பண்ணிட்டே இருக்கலாம். ஒரு நாள் 3 கூட போடலாம். ஒரு உம்ரா முடிஞ்சிச்சுன்னா மறுபடியும் ஆயிஷா மஸ்ஜித் ஏன்னா கிட்ட வந்து மஸ்ஜித் ஆயிஷா தான் இருக்கு. அங்க போய் நம்ம நியத் செஞ்சுட்டு மறுபடியும் குளிச்சுட்டு வரணுன்ட்டும் இல்லை, பொது செஞ்சுட்டு எஹராமுடைய துணி அணிந்துட்டு 2 ரக்காத் தொழுதுட்டு உம்ராவுடைய அமல் ஆரம்பிக்கிறேன், துவா செய்யறேன், கபூல் செஞ்சுக்க சொல்லி நியத் செஞ்சு தல்பியா ஓதிக்கிட்டே வந்துங்க. சேம் 2 துணி வைங்க, 2 செட்டு வைங்க. ஒன்று யூஸ் பண்ணுங்க ஒரு நாள், வந்த பிறகு அதை அப்படியே வாஷ் பண்ணி போட்டுருங்க. மறுபடியும் 2வது நாள் 2வது செட் யூஸ் பண்ணுங்க. ஏன்னா அந்த ஸ்மெல் எல்லாம் போயிடுச்சுன்னா நல்லா இருக்கும், ஈஸியாக இருக்கும். இன்னர்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. இந்த உம்ரா வந்து மர்ஹூமுக்கு சவாப் போனது எப்படி சொல்றது? நார்மல் வாழ்க்கையில நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒருத்தருக்கு நம்ம நன்மை எத்தி வைக்கிறோம்னு சொன்னா இந்த மாதிரி தான் கோட்ஸ் இப்படி தான் சொல்லணும்னு இல்லை. எல்லாம் நான் இந்த அமல் செய்யறேன், இந்த அமலை ஏற்றுக்கோ, இந்த நன்மை இவங்கள ஏற்றி வச்சிட முடிஞ்சிச்சு. தமிழில் உருதுவில் நமக்கு எந்த ஈஸியாக இருக்கும். இந்த அமல்களை ஏற்றுக்கொண்டு இந்த நன்மை அவங்கள எத்தி வச்சிடு, அவங்களுடைய அந்தஸ்து உயர்த்திடு, அவ்வளோதான். மரும் பேர்ல உம்ரா பண்ணலாம். मरूम पे ला उम्रा वरा की तवाफ மட்டும் வராது. नहीं अमल आराम से कर सकते हैं. இந்த அமல் இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட ஒரு பெண்மணி வந்து கேட்டாங்க, என்னுடைய தாய் ஹஜ் கடமையாக இருந்துச்சு, ஹஜ் செய்யாம மௌத்தாயிட்டாங்க, இப்போ நான் என்னுடைய தாய் சார்பாக நான் ஹஜ் செய்யலாமான்னு கேட்கும்போது நபி என்ன செஞ்சாங்க, செய்யுங்கன்னு சொன்னாங்க. ஹஜ்ஜே செய்யுங்கன்னு சொன்னபோது இது உம்ராவுடைய அமல், வஃபாத்தான பிறகு அவங்களுக்கு நன்மை எத்தி வைக்கிறது தாராளமாக கூடும். தாராளமாக செய்யலாம். வர முடியல, இப்போ வீட்டில் வயசாயிடுச்சுன்னு சொல்லி உட்காந்துட்டு இருக்காங்க. இப்போ தம்பி நீ போயிட்டு எனக்காக ஒரு உம்ரா செய்யப்பா, இல்லை எனக்காக ஒரு தவாஃப் செய்யப்பா, வசதி இருந்தால் உம்ரா செஞ்சிடலாம். இங்கே உயிரோடு இருக்கிறவங்களுக்காகவும் செய்யலாம், மௌத்தானவங்களுக்கும் செய்யலாம்.
நமக்காகவும் செய்யலாம், உம்ராவும் செய்யலாம், தவாஃபும் செய்யலாம். இப்போ நம்ம இத்தர் போடுறோம்ல நியத்துக்கு முன்னாடி, அங்கதான் கனெக்டிங் ஃபைல்ல தான் போடுறோம். அதுக்கு முன்னாடி நியத் பண்றதுக்கு முன்னாடி நம்ம இத்தர் போட்டுடலாம். தாராளமாக யூஸ் பண்ணலாம். நம்ம நியத் பண்ணிட்டோம்னா தான் அதுக்கப்புறம் தான் நம்ம இத்தர் வந்து போடக்கூடாது. ஆமாம். வேறு ஏதாவது டவுட்ஸ்? உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்காமா? ஒருவேளை பெண்களுக்கு இங்கிருந்து கிளம்பும் போது எஹ்ராமுடைய நியத்து செய்வதற்கு முன்பு அல்லது எஹ்ராமுடைய நியத்து செய்த பிறகு மாதவிடாய் வந்துடுச்சுன்னு சொன்னாலும் பயப்படாதீங்க. நேராக போங்க, ஹோட்டலில் வெயிட் பண்ணுங்க. சுத்தமான பிறகு குளித்து கொண்டு நேராக தவாஃப், சஃபா மர்வா, ஹலக் அது செஞ்சுட்டு உங்களுடைய அமல் பூர்த்தி செஞ்சுக்கோங்க. சில மக்கள் பயந்துடுறாங்க. அதே போல் சில மக்கள் அந்த இடத்துல போய் அழுகுறாங்க. அல்லாஹ் நான் என்ன பாவம் செஞ்சுட்டேன், இந்த இடத்துல போய் எனக்கு இப்படி ஆகிடுச்சு, இது இப்படி ஆகிடுச்சு, அப்படி ஆகிடுச்சு. வருத்தப்பக்கூடிய இந்த நேரம் கிடையாது. எல்லாம் நீ இந்த சோதனையிலே எனக்கு வந்து என்னுடைய அந்தஸ்து நீ உயர்த்துறதுக்கு எனக்கு சோதனை கொடுக்குறல, நான் வந்து உன்னை கொண்டு நான் தூரமாக மாட்டேன், நான் தவறான வார்த்தையை பயன்படுத்த மாட்டேன், நான் சபரோடு இருக்கிறேன். அல்லாஹ் எனக்கு ஆரோக்கியத்தை கூட, அந்த இடத்துல நான் துவா செய்யக்கூடிய அமல் தான் அது. சரி, வேறு ஏதாவது டவுட்ஸ் இதில்? டவுட்ஸ் இருக்குங்களா? என்னம்மா எல்லாம் கேட்கணுமா? ஜம்சம் தண்ணி நல்லா குடிங்க, அங்கேருந்து எடுத்துகிட்டு போங்க. மதினாலையும் ஜம்சம் தண்ணியோடைய ஏற்பாடு இருக்குது, அங்கேயும் நல்லா குடிச்சிக்கலாம். கொண்டு ரிட்டன் இங்கே வர்றது தான் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது. சரி, அதே போல் ரெண்டாவது ஒரு விஷயம் என்ன சொன்னால், தவாஃபு செய்யும் போது மேலே மாடியில் தவாஃபு செய்கிறது ரொம்ப சிரமம். மேலே மாடியில் தவாஃப் செய்கிறது ரொம்ப சிரமம், பெரிய சொத்து. நம்ம கீழே எவ்வளோ கிட்ட இருக்கிறோமோ காபத்துலாக்கு நம்மளோட ரவுண்டு ரொம்ப கம்மியாக இருக்கும், சீக்கிரமாக அமல் முடியும், மற்ற சில அமல்கள் சீக்கிரமாக செய்யலாம். அதனால் முயற்சி பண்ணுங்கள். பரக்கத்துக்காக வேண்டி மேலேயும் ஒரு வாட்டி முடிஞ்சால் தவாஃப் செஞ்சுக்கோங்க. சரியா? ரெண்டாவது அமல் மதீனாவுடைய அமல் சொல்லலாமா? இங்கே இருக்கும், இது கிளியர் ஆகிடுச்சா? சரி, மதீனாவுக்கு போகிறதுக்கு முன்னாடி அதிகமாக செலவாக ஓதணும். இங்கேருந்து கிளம்பும் போது ஃப்ரெஷ் ஆகிட்டு போகணும், குளிச்சுட்டு போகணும். ஒருவேளை குளிக்க முடியலன்னு சொன்னால் ஒது செஞ்சுட்டு இங்கேருந்து கிளம்பும் போது ஒது செஞ்சுட்டு போகணும். செலவாத் ஓதிக்கிட்டு போகணும். குரான் ஓதுங்க, அதிகமாக செலவாத் ஓதுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, யார் என்னுடைய ஜியாரத்திற்காக வேண்டி மட்டும் இங்கே வராங்களோ அவர்களுக்கு நான் ஷஃபாத்து செய்கிறேன், ரெக்கமெண்டேஷன் நல்லா கேட்டு செய்கிறேன்னு சொல்லி நபி சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம மதீனாவுக்கு போகிறோம்னு சொன்னால் நபியுடைய ஜியாரத்து தான் ஃபஸ்ட்டு நம்மளுடைய நோக்கம். வேறு எந்த நோக்கமும் கூடாது. இந்த ஜியாரத் அந்த ஜியாரத் எந்த நோக்கமும் கூடாது. வெறும் ஃபஸ்ட்டு நபியுடைய ஜியாரத், இதுதான் அசல். இப்போ நம்ம இங்கேருந்து கிளம்புவோம், இப்போ நேராக ஹோட்டலுக்கு போவோம், பேக்கெல்லாம் வச்சுடுவோம், ஃப்ரெஷ்ஷாக இருந்தோம், ஆக்டிவாக இருந்தோம், உடனே அமலுக்கு போயிடலாம். இல்லையா, ஃப்ரெஷ் ஆகிட்டு அதற்கு பிறகு நம்ம அமலுக்கு போகலாம். இப்போ அந்த இடத்துல போனால் நம்ம என்ன செய்யணும் ஹசரத் அப்படின்னு சொன்னால், அந்த இடத்துல நபியுடைய ரவுதாக்கு முன்னாடி சலாம் சொல்லணும். பாபு சலாம் சொல்லி அங்கே கதவு மேலே எழுதப்பட்டிருக்கும், அந்த கதவுக்குள்ளேருந்து நம்ம என்ட்ரு ஆகணும். உள்ளே போகும்போது சலவாத் ஊதிக்கிட்டே போகலாம். இப்போது போன பிறகு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கோல்டன் கலரில் பெரிய ஒரு கேட் மாதிரி இருக்கும். அதில் வந்து ஃபஸ்ட்டு டிசைனாக இருக்கும், அங்கே எதுவுமே இல்லை, அது காலியான ரூம். ஃபஸ்ட்டு காலியான ரூம் பெருசாக இருக்கும், அப்படியே லைனாக இருக்கும். இது பாருங்கள், இப்போ இங்கே இருக்குல்ல, இப்படி தான் கிராஸ் பண்ணணும், இப்படி தான் கிராஸ் பண்ணணும். இது வந்து காலியான ரூம், இதில் எதுவுமே கிடையாது. சரியா? இப்போ இங்கே கிராஸ் பண்ண உடனே ஃபஸ்ட்டு இங்கே இருக்குது பாருங்கள், இது பெருசாக இருக்குது பாருங்கள் ரவுண்டு, இது தெரியுதா? இது ரவுண்டு பெருசாக இருக்குல்ல, இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மக்பரா. இதுக்கு பிறகு இங்கே ரவுண்டாக இருக்குல்ல, இதுதான் ஹதரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. இதுக்கு பிறகு இருக்கிறது ஹதரத் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. இதுக்கப்புறம் காலியான ரூம். நம்ம என்ன செய்வோம், இங்கே சலாம் சொல்ல ஆரம்பிச்சிடுவோம், இல்லைன்னா இங்கே வரைக்கும் சலாம் சொல்லிட்டு இருப்போம். இல்லை, இதுதான் அசல். இங்கே தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ரவுதா ஷரீஃப், இதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதரத் அபூபக்கர், ஹதரத் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. இப்போ நம்ம இங்கே சலாம் எப்படி சொல்லணும் அப்படின்னு சொன்னால், நம்ம கை ஏந்துறதோ இல்லை, அவங்க விடவும் மாட்டாங்க, கையேந்தும் இல்லை, சலாம் மனசால சலாம் சொல்லணும், கவலையோட சலாம் சொல்லணும். இங்கே நிறைய சலாமுடைய வார்த்தைகள் இருக்குது. நின்று கொண்டு அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லா ஐயுஹன் நபி ஹாத்தமுல் முர்சலீன், கிதாபில் நிறைய செலவாத்து இருக்குது. ஸ்பெஷலாக நபியுடைய பேர் அங்கே இடத்துல நம்ம சொல்லி நம்ம செலவாத்து சொல்லணும். யா ரசூலல்லான்னு சொல்லலாம், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு
அலைக்க யா ரசூல் அல்லா, ஸலாத்து வஸ்ஸலாம் அலைக்க யா ஹபீப் அல்லா, யா ஹாத்தமுல் முர்சலீன். இந்த மாதிரி நம்ம என்ன செய்யலாங்க, டைரக்ட் நபிக்கு முன்னாடி சலாம் சொல்லலாம். ப்ளஸ் என்னுடைய உஸ்தாத் சொன்னாங்க, தம்பி அந்த இடத்துல நீ போன பிறகு கலிமா ஓது. எக்ஸ்ட்ரா சொல்கிறேன், கலிமா 2வது கலிமா இருக்குல்ல அது ஓதுங்க. இல்லையா முதல் கலிமா ஓதுங்க. ஓதிட்டு அல்லாஹ்வுடைய நபியே, நான் அல்லாஹ் ஒருவனை ஒரு இறைவன் என்றும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்க கடைசி இறை தூதர் என்றும் குர்ஆன் அல்லாஹ்வுடைய கடைசி இறை வேதம் என்று நான் மனசால நம்புறேன், உங்களை சாட்சியாக வைக்கிறேன், நீங்க மறுமை நாளில் என்னுடைய ஈமானுக்காக சாட்சி சொல்லுங்க. இந்த விஷயம் ஞாபகம் வைங்க. இப்போ இந்த இடத்துல நம்ம சாட்சி நபிக்கு நிற்க வச்சுட்டோம், சாட்சியாக நபி ஆகட்டும்னு சொன்னா மறுமை நாளில் இன்ஷா அல்லாஹ் நபி நமக்காகவும் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. சரியா? இப்போ 2வது ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கிட்ட வரும்போது சேம், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்க யா அமீரல் முஃமினீன் யா கலீஃபத்துல் முஸ்லிமீன் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. ஒருவேளை ஹஜ்ரத் இதெல்லாம் தெரியாத ஹஜ்ரத், அரபிலெல்லாம் சொல்ல தெரியாதுன்னு சொன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்மளுடைய மொழியிலேயே யா அல்லாஹ் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க மீது சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டும், அவங்க ரொம்ப இந்த உம்மத்துக்காக பாடுபட்டாங்க, தியாகம் கொடுத்தாங்க, அவங்களுடைய எல்லா தியாகத்தையும் நீ ஏற்றுக்கோ, சிறந்த கூலி நீ தான் கொடுப்ப நபி சொல்லியிருக்காங்க, அதனால நல்ல கூலி கொடுன்னு சொல்லி மனசால துவா கொடு. அவங்க எல்லாம் நம்ம மேல நிறைய உபகாரம் செஞ்சிருக்காங்க, நமக்கு அவங்களுடைய இந்த உபகாரங்கள் தெரியாம இருக்கிறதுனால தான் நம்ம இன்னைக்கு சஹாபாக்களை ஏதேதோ தவறான எண்ணங்களோட பார்வையோட அவங்க திட்டுறோம், ஏதேதோ சொல்றோம். 3வது ஹஜ்ரத் உமர் ரதி அவங்க கிட்ட வருவோம். நடுவில் தான் கொஞ்சம் தான் கேப், 2 அடி தாண்டினோட வரும். அங்கேயும் சேம் அதே தான், எல்லாம் சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டும், அவங்களுடைய ஹித்மத்களை தியாகம் நீங்க ஏற்று துவா செய்யுங்க. முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான். இப்ப நேரா வெளியில வந்துடுவோம். தினமும் குறைந்தபட்சம் 5 அல்லது 6, 7 வாட்டி ஆண்களாக இருக்கக்கூடியவங்க இந்த இடத்துல இங்க ஃப்ரீ எப்போ வேணாலும் கிராஸ் பண்ணலாம். சரியா? இங்க எப்போ வேணாலும் கிராஸ் பண்ணலாம். ஒவ்வொரு வக்து தொழுகைக்கு முன்னாடி பின்னாடி இங்க சலாம் சொல்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. அடுத்து மிக முக்கியமான ஒரு அமல் உங்களுக்கு உள்ள இருக்கு, இது எப்படி இந்த பக்கம் உள்ள இருக்கு, அதுதான் வந்து சொர்க்கத்துடைய இடம், ரியாதுல் ஜன்னா. நபி ஸல்லல்லாஹு மக்பரா இந்த ஒட்டி இந்த இடத்துல திறந்த இடமா இருக்கும். இமாம் சாப் தொழு வைக்கக்கூடிய இடம், அங்க பயான் குத்பாவுடைய பயான் செய்யக்கூடிய அந்த இடம் கொஞ்சம் விசாலமா இருக்கும். சில இடத்துல மட்டும் லாக் பண்ணி வச்சிருப்பாங்க. அது இப்போ ஏதோ ஒரு முசீபத், அது அப்பாயின்மெண்ட் சொல்லி வந்துடுச்சு. ஃபர்ஸ்ட் எல்லாம் அப்பாயின்மெண்ட் எல்லாம் கிடையாது, லைன்ல நின்று கொண்டு எப்படி உள்ள போயிடும். இப்பெல்லாம் அந்த அப்பாயின்மெண்ட் சொல்லி பெரிய தலைவலியா இருக்கு. எல்லாம் நமக்கு இந்த அப்பாயின்மெண்டோட சிஸ்டத்தை உடைப்பாங்க. எப்போ வேணாலும் உள்ள போற மாதிரி எல்லாம் நமக்கு ஏற்பாடு கொடுப்பாங்க. இது சிஸ்டம் எல்லாம் வேஸ்ட். இந்த அப்பாயின்மெண்ட் போட்டு போறது வருது. சில வயசான பெண் மக்களோ அல்லது வயசான மக்களும் அந்த அப்பாயின்மெண்ட் அந்த நேரத்துல உடம்பு சரியா இல்லாம போயிடுச்சுன்னு சொன்னா எங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு கொடுத்த டைம் நீங்க வேஸ்ட் பண்ணிட்டீங்க. இந்த சிஸ்டம் எல்லாம் வீணாகணும், இது உடையணும். இந்த விஷயம் நல்லா ஞாபகம். சொர்க்கத்துக்குள்ள அந்த போற மாதிரி அந்த இடம் அனுமதி கொடுப்பாங்க, ஆண்களுக்கும் கொடுப்பாங்க பெண்களுக்கும் கொடுப்பாங்க. அந்த பெண்களுக்கு ஒரு டைமிங் இருக்கு. இப்போ ஆண்களுக்கு இருக்கிறதுனால நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, தொழுவக்கூடிய அந்த இடம் நார்மலா போய் தொழுவணும். அந்த இடத்துல என்ன ஹஜ்ரத் செய்யணும் அப்படின்னு சொன்னா தொழுவணும். சில மக்கள் சொல்லுவாங்க 20 ரக்காத் தொழுவுங்க, 6 ரக்காத் 2 ரக்காத்தா தொழுது பாருங்க டைம் இருந்தா. ஓரத்துல போய் தொழுதுங்க. நடுவுல நின்று தொழுதாதான் லேட் ஆனா அப்படியே கூப்பிட்டு போயிடுவாங்க. ஓரத்துல போயிட்டோம்னு சொன்னா யாரும் நமக்கு அந்த செய்ய மாட்டாங்க, டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. 2 ரக்காத் ஸலாத்து தௌபா, அல்லாஹ் கிட்ட மன்னிப்பு கேளுங்க. 2 ரக்காத் ஸலாத்துல் ஹாஜத், அல்லாஹ் எப்ப தேவைகள் பூர்த்தி செய். ஸலாத்து ஷுக்ர், அல்லாஹ் ரொம்ப நன்றி அல்லாஹ், நீ சொர்க்கத்துக்குள்ள வர வச்சுட்டு. உன்னுடைய நபி சொன்னாங்க இது சொர்க்கத்துடைய இடம், சொர்க்கத்துக்குள்ள ஒரு வாட்டி நீ வர வச்சுட்டா நீ மறுபடியும் வெளியில அனுப்ப மாட்டேன். நான் சொர்க்கத்துக்குள்ள வந்துட்டேன், வாழ்க்கை முழுவதும் மௌத்துக்கு பிறகு எனக்கு சொர்க்க வாழ்க்கை கொடுன்னு சொல்லி துவா செய். தனக்காக மட்டும் இல்லை, அல்லாஹ் எங்களுடைய குடும்பத்தார்கள், மௌத்தான மக்கள், மறுமை நாள் வரைக்கும் வரக்கூடிய அனைத்து மக்களுக்கும் இங்க வருவதற்கு வாய்ப்பும் கொடு. ஒருவேளை வாய்ப்பு இல்லாம மௌத்தாயிட்டாங்கன்னு சொன்னா நிச்சயமா சொர்க்க வாழ்க்கை கொடு. நீங்க அவங்களுக்காக துவா செய்யுங்க, கண்டிப்பா உங்களுடைய துவா கபூல் ஆகும். இப்ப என்னுடைய துவா சீக்கிரம் கபூல் ஆகும்னா எங்களுடைய உஸ்தாத் என்ன சொல்றாங்க, நீ பிற மக்களுக்காக துவா செய், உனக்காக துவா கண்டிப்பா மலக்குமார்கள் செஞ்சு கபூல் ஆக்குவாங்க. அந்த மாதிரி நம்ம என்ன செய்யணும், விசாலமான எண்ணத்தோட கவலையோட துவா செய்யணும். இப்போ நம்ம உள்ள ரவுதத்தில் இந்த ரியாதுல் ஜன்னால உள்ள இருப்போம், துவா செய்வோம், எவ்வளோ வேணாலும் துவா செய்யுங்க, ஆனால் மற்றவங்களுக்கு சிரமம் கொடுக்கக்கூடாது. அதே பிறகு வெளியில வந்துடுவோம். வந்த பிறகு ஆண்கள் அதிகமாக மதீனால தொழுவணும், சலவாத் அதிகமாக ஓதணும். மதீனால நம்ம செய்யக்கூடிய அமல் என்ன இருக்கு, சலவாத் அதிகமாக ஓதணும், அதிகமாக செலவாத் ஓதணும். பெண்களும் ஆண்களும் அதிகமாக செலவாத் ஓதணும். முடிந்தா திங்கட்கிழமை வியாழக்கிழமை நோன்பு வைக்கிறதுக்கு முயற்சி செய்யும், நோன்பு வைக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திங்கட்கிழமை வியாழக்கிழமை நோன்பு வைப்பாங்க.
அந்த இடத்துல புனிதமிக்க அந்த இடத்துல நான் நோன்பு வைத்து நான் அதிகமாக செலவாத் ஓதி நான் 2 ரக்காத் நஃபில்கள் தொழுது அல்லாஹ் கிட்ட நெருக்கத்தை அடைந்து கொள்வதுக்கு நான் அல்லாஹ் கிட்ட கேட்டா அல்லாஹ் கொடுக்க மாட்டான்? கண்டிப்பா கொடுப்பேன். நம்முடைய வாழ்க்கை எல்லாம் புரட்டி போட்டுருவோம். அதனால இன்ஷா அல்லாஹ் மதீனாக்குள்ள இருக்கும் வரை அதிகமாக செலவாத் ஓதுங்க. எக்காரணத்தை கொண்டும் மதீனாக்குள்ளேயோ மக்காக்குள்ளேயோ குறைகளை பத்தி மட்டும் பேசாதீங்க. எந்த சர்வீஸ்காரங்களும், நான் அடிச்சு சொல்றேன், கசப்பா தான் இருக்கும், எந்த சர்வீஸ்காரங்களும் 100க்கு 200% மனசு சந்தோஷமாகிற மாதிரி எல்லா ஃபெசிலிட்டி யாருமே கொடுக்க முடியாது. அது அல்லாஹ் ரசூல் மட்டும் தான் கொடுக்க முடியும். நம்ம நினைப்போம், என்ன ஹஜ்ரத் இவ்வளோ செலவு செஞ்சோம், ஃபெசிலிட்டி இருக்குன்னு பார்த்தா எதுவுமே இல்லையே. சில சர்வீஸ் ஏமாத்துறாங்க, அல்லாஹ் கிட்ட அடி வாங்குவாங்க. சில சர்வீஸ்காரங்க பணிவிடை செய்யணும், சர்வீஸ் செய்யணும்ட்டு முயற்சி செய்வாங்க. ஏதோ சில அங்கங்க அவங்க மேனேஜ்மெண்ட்ல சிக்கல் இருக்கிறதுனால எங்கேயோ ஒன்று அடிச்சிடும். அதனால அதிகமாக சபர் செய்யுங்க. எல்லாம் நீங்க என்னை கூப்பிட்டு வந்தது பெரிய கிஃப்ட். எனக்கு இவங்கெல்லாம் ஒரு உபகாரம், எனக்கு இந்த இடத்துல கொண்டு வந்து சேர்த்துட்டாங்க, அதுவே போதும். ஒரு நண்பர்கிட்ட கேட்டோம், போயிட்டு வந்த உடனே மறுநாள் ஃபஜர்ல கேட்டோம், உம்ராக்கு போயிட்டு வந்தீங்க எப்படி இருந்துச்சுன்னு சொன்னா ஃபர்ஸ்ட் வார்த்தை சொன்ன உடனே மனசு ஒடிஞ்சிச்சு. ஹஜ்ரத் ஹோட்டல் खाना சூப்பர் சேத்தா, மனசே உடைஞ்சிருச்சு. ஹஜ்ரத் நான் உம்ராக்கு போயிட்டு வந்தேன், நீ என்னப்பா செஞ்ச, எப்படி இருந்துச்சு? ஹோட்டலும் சாப்பாடும் சூப்பரா இருந்துச்சு. அப்போ எப்படி இருக்கும்? அப்போ நீ அல்லாவுக்காக போனியா, இல்லை ஹோட்டல் செக் பண்ண போனியா, இல்லை நீ சாப்பாடுக்காக போனியா? கண்டிப்பா குறைகள் இருக்கும், மேல் கீழ் ஆகும், சில இடத்துல உணவு காலி ஆயிடும். ஏதோ ஒன்று சர்வீஸுக்கு நான் சப்போர்ட்டும் பண்றது இல்லை, சர்வீஸுக்கு நான் மட்டமும் தட்டுறது இல்லை. அவர்களுடைய அமல்கள் இபாதத்துக்கு பொறுத்தவரை, இஹ்லாஸுக்கு பொறுத்தவரை அல்லாஹ்வோட உதவி கிடைக்கும். நம்ம போகக்கூடிய மக்கள் அல்லாஹ்வுக்காக போகணும். ஒருவேளை மேல் கீழ் ஏதாவது சர்வீஸ் மூலமாகவோ பொதுமக்கள் மூலமாக ஏதாவது நடந்தால் அல்லாஹ்வுக்காக சபர் செஞ்சுக்கணும். சில நேரத்துல தவாஃப் செய்யும் போது ஆண்களாக இருந்து அதிகமா அடி வாங்குவோம். அங்க பெண்கள் வருவாங்க, சூடான்ல இருந்து ஆப்பிரிக்கால இருந்து இப்படி இருப்பாங்க. போகும்போது ஒரு இடி இடிப்பாங்க, நம்ம பறந்து விழுற மாதிரியும் இருக்கும். திட்டக்கூடாது, கால் மிதிச்சுட்டு போயிடுவாங்க. பெரிய வாட்டா சாட்டாம இருக்கக்கூடிய ஆண்களும் போவாங்க, பெண்கள் கூட்டத்துல அல்லாஹ்வோட அன்புல போவாங்க. அந்த கூட்ட நெரிசல்ல மிதிச்சிடுவாங்க, தள்ளி விட்டுருவாங்க. நம்ம சபரோட போகணும். ஒருவேளை நம்மளுடைய குழந்தைகள் முன்னாடி பெண்கள் இருக்காங்கன்னு சொன்னா ஆண்கள் என்ன செய்யணும்னு சொன்னா 2 கைகளை இப்படி விரிச்சு வெட்டி கொண்டு நடுவுல மனைவி குழந்தைகளை அப்படியே பார்த்து பத்திரமா போட்டு இருக்கணும். நான் என்னுடைய மனைவியோட போகும்போது 7வது மாசம் இருந்தாங்க. இப்போ நான் முன்னாடி என் மனைவியை இப்படி நிற்க வச்சுக்கிட்டு கை இப்படி வச்சுக்கிட்டு இப்படியே நான் தவாஃப் செஞ்சு கொண்டிருக்கும் போது நிறைய மக்கள் பார்க்குறாங்க, துவா கொடுக்குறாங்க. ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்களா, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கலாம். அவங்க என்ன செய்யறாங்க, எல்லாம் இங்கேயே அவங்களுக்கு டெலிவரி ஆகலாம். நான் எல்லாம் இங்கே டெலிவரியே வேண்டாம், எனக்கு எங்க முகம்தான் டெலிவரி ஆகட்டும். இங்க டெலிவரி ஆச்சுன்னா யார் இங்கெல்லாம் புது இடம் புது அமலெல்லாம் செய்ய முடியாது, எங்க ஊருக்குள்ளே நீ டெலிவரியோட வாய்ப்பு கொடுத்துரு. இந்த மாதிரி நம்ம என்ன செய்யணும், கூட்ட நெரிசல் இருக்கும்போது நம்மளுடைய மனைவியை நம்மளோட குழந்தைகளை நம்ம தான் பத்திரமா பார்த்துக்கணும். நம்ம பார்த்து கைப்பொடி முன்னாடி விரிச்சு வச்சுக்கிட்டு நம்ம ஒருவேளை இங்கே யாராவது தட்டுனாலும் இடிச்சாலும் சபர் செஞ்சுட்டு நிதானமா போகணும். இங்க இருக்கும் இந்த அமலா இருக்கு. மதீனாக்குள்ளே குறைகள் சொல்லாதீங்க, மக்காக்குள்ள குறைகள் சொல்லாதீங்க. அந்த பூமியை பற்றியோ அந்த இடத்தை பற்றியோ, மதீனாவுடைய காற்று சொர்க்கத்துடைய காற்று, மதீனாவுடைய அந்த மண்ணு சொர்க்கத்துடைய மண்ணு, மதீனாவில் இருக்கக்கூடிய உஹதுடைய மலை, சொர்க்கத்தில் சொர்க்கவாதிகளுக்கு வெல்கம் செய்யக்கூடிய அனுமதி அல்லாஹ் அந்த உஹது மலைக்கு கொடுத்துருக்கான். அதனால அந்த இடத்துக்கு கொஞ்சம் கண்ணியமா பார்த்துங்க. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நமக்கு சிறந்த முறையில அமல் செய்யக்கூடிய வாய்ப்பு தருவானார். ஆகிர தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேட்டுக்கோங்க. रोजा रखना बोले नहीं पीर में तो जुम्मे को अब हमें उम्रा के टाइम को मक्के में रोजा है तो जमजम का पानी हमें कैसा मक्के में रोजा नहीं, मदीने में। मक्के में आपको तवाफ उम्रा, मदीने में आपको रोजा दरूद शरीफ. இப்போ அங்கே நோன்பு வைக்கணும் அப்படின்னு சொன்னால் சர்வீஸ்காரங்களை படிக்கக்கூடாது. உங்கள் ஹஸ்ரத் சொல்லிட்டாங்கல்ல, நோன்பு ஏற்பாடு செய்யுங்க. எங்களுக்கு கூப்பிட்டுட்டு போன நல்ல அடியார் என்ன செஞ்சிட்டாங்க, அவர் தை ரோட்டி மவுஸு அந்த மாதிரி ஏதோ சொன்னாங்க. நம்ம ஃப்ரிட்ஜில் சேவ் பண்ணி வச்சுட்டோம், காலையில் எடுத்து நம்ம சாப்பிட்டோம். அதை வச்சு ஒரு வாழ்க்கை சூப்பராக போச்சு. மதீனால அதிகமாக பேரிச்சப்பழம் வாங்கணும், பேரிச்சப்பழம் சாப்பிடணும். மக்கால் அதிகமாக ஜம்சம் தண்ணி குடிக்கணும், குளிக்கணும். சரியா, இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மக்காலேருந்து வரும்பொழுது ஜம்சம் தண்ணி எடுத்துகிட்டு வரணும், மதீனாலேருந்து வரும்போது பேரித்தப்பழம் எடுத்துகிட்டு வரணும். இந்த விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுங்க. இது நான் 2 சொல்றது உடல் சம்பந்தப்பட்ட உணவு. மக்கால இருந்து ஜம்சம் தண்ணி, மதீனால இருந்து பேரித்தப்பழம். பேரித்தப்பழத்துக்குள்ள அஜுவா கொண்டு வாங்க, பர்னி அப்படின்ட்டு கொண்டு வாங்க. பர்னி நோட் பண்ணி வச்சுக்கோங்க.
நபிசாசம் சொல்றாங்க, எந்த வீட்டுக்குள்ள பர்னி என்ற இந்த பேரிச்சப்பழம் இருக்குமோ அந்த வீட்டுக்குள்ள உணவு நெருக்கடி இருக்காது. BAR பர்னி இந்த பேரிச்சப்பழம் வச்சுக்கோங்க. அஜுவா இருந்தால் அதுவும் வச்சுக்கோங்க. இன்ஷால்லா எவ்வளோ சக்தி இருக்கோ வாங்கிக்கோங்க. ஆனால் தயவு செய்து அங்கேருந்து ரிட்டர்ன் வரும்போது முசல்லா, ஜானிமாஸோ, மிஸ்வாக்கோ, அத்தரோ, தஸ்பியோ இதெல்லாம் வாங்கிட்டு வராதீங்க. நான் வீணான இந்த விஷயங்கள் பொருட்கள் எடுத்துட்டு வந்தா வெயிட் அதிகமாக இருக்கிறதுனால நான் மாட்டுறதுனால பிற பேசஞ்சர்ஸ்க்கும் கஷ்டமாகுது, ஃப்ளைட் லேட் ஆகுது. எங்கள் கூட வரும்போது ஒருத்தர் இவ்வளோ ஜானிமாஸ் ஃபுல்லாக செட்டு அவருடைய பேக் எடுத்து அவர் மூலமாக நிறைய பேசஞ்சர்ஸ்க்கு லேட் ஆகிடுச்சு. 2 பெரிய பேக்கே மிஸ் ஆகிடுச்சு. இதில் சில மக்கள் அங்கேருந்து மிஸ்வாக் வாங்கிட்டு வராங்க. எனக்கு சிரிப்பும் வருது, கவலையும் வருது. கேட்டா ஹசரத் பர்கத் ஹசரத் மிஸ்வாக். ஆனால் அந்த மிஸ்வாக்ல என்ன தெரியுமா போட்டு இருந்துச்சு? மேட் இன் குஜராத். இங்கேருந்து போகிற மிஸ்வாக்கு மறுபடியும் அங்கேருந்து ஒரு பர்கத்தை எடுத்துகிட்டு வர்றாரு. அதுக்கு இவர் இங்கே வாங்கிக்கலாம்ல. அப்போ அங்கேருந்து என்ன வாங்கிட்டு வரணும் அதை நம்ம மிஸ் பண்ணிடணும். அங்கேருந்து மக்கால இருந்து ஜம்சம் தண்ணி உடலுக்கு உயிர் தரக்கூடிய உணவு. மதீனால இருந்து பேரித்த பழம் உடலுக்கு உயிர் தரக்கூடிய உணவு. ரூஹுக்கு உயிர் தரக்கூடிய உணவு என்ன தெரியுமா? மக்கால இருந்து சத்தியமான முறையில் அல்லாஹ் நான் உன்கிட்ட தான் நிற்பேன், உன்கிட்ட தான் கேட்பேன், உன்னை மட்டும் நான் ஒரு இறைவனா நான் நம்பி வாழுவேன். இந்த தௌஹீத், இந்த ஏகத்துவம் இங்கே எடுத்துகிட்டு வரணும். மதீனாலேருந்து உயிர் ரூஹுக்கு சம்மந்தப்பட்ட உணவு என்ன இருக்குன்னு சொன்னால், யார் சொல்லலாம், நீங்கள் தான் சத்தியமான அந்த புனிதமிக்க நபி, உங்களை தான் கடைசி நபியாக நான் ஏற்றுக்கிட்டேன், உங்களுடைய வழிமுறையில் தான் என்னுடைய வாழ்க்கை இருக்குது, நிம்மதி இருக்குது, இந்த சுன்னத்தின் படி நடக்கிறதுக்கு எல்லாம் நீ சக்தி கொடு. அந்த சுன்னத்துடைய அந்த தேட்டம் எடுத்துகிட்டு வரணும். இதுதான் ரூஹுக்கு சம்மந்தப்பட்ட உணவு. அல்லாஹ் நமக்கு சரியான முறையில் இது எதெல்லாம் கேட்டோமோ விளங்கி அமல் செய்யக்கூட வாய்ப்பு தருவாங்க. உம்ராவுடைய அமல் மட்டும் சொல்லிடுங்க. எத்தனை? 1 2 3 4 முடிய வெட்டுவது. மக்கால இருந்து என்ன கொண்டு வரணும்? ஜம்சம். உயிருக்கு ரூஹுக்கு சம்பந்தப்பட்ட உணவு மக்கால இருந்து ரூஹுக்கு சம்பந்தப்பட்ட உணவு அல்லாஹ்வுடைய அன்பு. மதீனால இருந்து மதீனால என்ன செய்யணும்? சலவாத் ஓதணும், சலாம் சொல்லணும், ரியாதுல் ஜன்னால அங்க தொழுது அல்லாஹ் கிட்ட துவா செய்யணும், ஒவ்வொரு வக்து தொழுகைக்கு முன்பின் சலாம் சொல்லணும். அப்பாயின்மெண்ட் நீங்க நம்ம உள்ள மைனி நோ भाई बोलना ना कपड़े सीवन का। अच्छा वो कफन का। हाँ तो अपॉइंटमेंट सर्विस वाले इंशाल्लाह लेको दे देंगे, लेकिन शायद हमें एक बार मिलेगा। सलाम का मौका बार बार हमारा चॉइस। இப்போ நான் இதுவும் கேள்விப்பட்டேன், காபத்துல் மதீனா முனவரா அந்த கிரீன் கலருக்குள்ள அந்த அப்படியே ஃப்ரண்ட்டில் பாத்ரூம் சைடில் ஒரு மியூசியம் இருக்குது. அங்கே நபி ஸல்லல்லாஹு அவங்களுடைய ரூம் வீடு அந்த காலத்தில் நபியோடைய வீடு எப்படி இருந்துச்சு சொல்லி அங்கே இருக்குது. யாருமே அங்கே போகிறது இல்லைன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன். முடிஞ்சு அங்கேயும் போங்க, ஃப்ரீயாக இருக்குது, ஓப்பனாகவே இருக்குது அப்படின்னு சொன்னான். என்கிட்ட வீடியோ இருக்குது, நான் வீடியோ வேணா உங்ககிட்ட அனுப்பிடுறேன். அது எந்த இடத்துல இருக்குன்னு சொல்லி மதீனாலேயே அப்படியே முன்னாடி இருக்குது. ஓ அந்த நீங்கள் அந்த டோர் இல்லை, ஒரு டோர் அந்த எம்டியா இருக்குல்ல, ஒரு டே ஆஃப் ஜட்மெண்ட்ல ஈசா அலைஹிஸ்ஸலாம் தான் அங்கே வந்து இது பண்ணுவாங்கன்னு சொல்லுவோம். இப்போ நம்ம அந்த இடத்துல ஏதாவது நம்ம काबिश नहीं है, आए वक्त कौन ही कि उसमें उन लगा देख लिया। அதே போல லாஸ்ட் ஒரு மெசேஜ், மக்கால வந்து சஃபா மர்வா நம்ம கீழே கிரவுண்ட் ஃப்ளோர்ல சஃபா மர்வால இருக்கும்போது மர்வா சைடுலேருந்து எக்ஸிட் கேட் ஒன்று வருது. மர்வா சைட்லேருந்து எக்ஸிட் கேட் லெஃப்ட் ஹேண்ட் சைடில், அந்த கேட்லேருந்து வெளியில் வந்தால் அந்த இடத்துல ஜம்சம் தண்ணி ரூம் வரைக்கும் எடுத்துகிட்டு போகிற மாதிரி கோகோனட் இருக்குல்ல, தேங்காய் எப்படி சீவி வச்சுருப்போம் அந்த அந்த ஷேப்பில் டேப் எல்லாம் ஸ்ப்ரே வச்சுட்டு அதில் தண்ணி ஜம்சம் தண்ணி எடுத்துகிட்டு போகிற மாதிரி அங்கே ஃபெசிலிட்டி இருக்குது. அங்கே குடிக்கலாம் குளிக்கலாம், ஆண்களுக்கு தனி பெண்களுக்கு தனி. அந்த இடத்துல ஜம்சம் தண்ணி நீங்கள் வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு போயிடுங்க, என்னென்ன இருக்கோ எடுத்துகிட்டு குளிங்க குடிங்க, ரூமுக்கு எடுத்துகிட்டு போங்க. ப்ளஸ் அந்த இடத்துலையே முன்னாடியே எல்லோ கலரில் கொஞ்சம் இப்படி நீளமான ஒரு பில்டிங் மாதிரி இருக்குது, இஸ்லாமிக் லைப்ரரின்னு சொல்லி அதில் போட்டிருக்கோம். அந்த இடத்துல அது ஓப்பனாக இருந்தால் உள்ளே போயிடுங்க. ஏன்னு சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த வீடு அதுதான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த வீடு அதுதான். இஸ்லாமிக் லைப்ரரி சொல்லி அங்கே இருக்குது. அந்த இடத்துல போகிறதுக்கு வாய்ப்பு இருந்தால் உள்ளே போயிடுங்க. சரியா? இங்கே வரைக்கும் போகும். துஸ்ரா
कुछ தவாஃப்ல 3வது கலிமா பண்ணுங்க. 4வது கலிமா ला इलाहा इल्लल्लाह वहदहु ला शरीक लह 4வது इधर सफा मरवा சஃபா மர்வா. उसके बीच में और सेंट्रल ये एहराम में बर्थ में पेन को इहराम के अंदर देखो ये है वैसा ही नहीं। अब राइट साइड का क्या करना बोले तो शोल्डर के नीचे एक कॉर्नर यहाँ रख लेंगे फर्स्ट। सेकेंड ऐसा चाहूँगा, फिर यहाँ पीछे से ऐसा जाओ, यहाँ आ जाओ, टच यच राइट शोल्डर ओपन रखो। वो खाली तवाफ के टाइम या को तवाफ में, सिर्फ तवाफ में। अच्छा क्या तवाफ खत्म होगा, सब जमजम पानी पी को सफा मरवा के पास जा देंगे तो नॉर्मल कर लेना। नॉर्मल का तो हमें कैसा हाँ नॉर्मल कैसा भी क्लोज। अब क्लोज बोले तो नमाज पढ़ने पर वो सब हाथ अंदर कर लेना बस। अब इसमें हाँ ये है नहीं। अब हमें ऐसा था ऐसा कर लेना। ऐसा था बोले तो इसे मूंछ पूरा नॉर्मल, इन्हें पहले ध्यान रखना। उसके बाद ये मूंछ रहो पूरा रहो, और नीचे का लुंगी साइड का बोले तो इसे क्या करना, इसके बहुत से तरीके हैं, आसान तरतीब के नहीं। ये फने बाद हमने दिखना नहीं। अब कुछ लोग आकर ये तरतीब भी बोलते हैं, ये 2 கார்னர் இந்த 2 கார்னர் இப்படி சேர்த்து வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க। யாருக்கு எப்படி வசதி இருக்கோ இப்படி இருக்கு, சரியா இப்படி இருக்கு, இது இப்படி வச்சிட்டோம் ப்ளஸ் இப்படி வச்சிட்டோம் तो हमारा नॉर्मल। ये नंबर कटिंग लेकिन कंडीशन क्या बोले तो हमें बैठे तो ये दिखना नहीं, இது தெரியக்கூடாது। पाँव बाहर उसके लायक हर को सिस्टम है, आगे एक सिस्टम है, उसे बोला क्या बोलते हैं बोले तो फर्स्ट कार्नर को जब तुम ऐसा लॉक कर लो, ऐसा लॉक कर लो, ऐसा लॉक करो फिर ऐसा कर लो, இப்படி செஞ்சுக்கோங்க। எப்படி செஞ்சுக்கிட்டாலும் உங்களுக்கு இப்போ நீங்கள் விரியும் போது கூட உள்ள இங்கே லாக் ஆயிடுச்சு, இப்படி கூட இருக்கு। நம்ம இந்த தொடை தெரிய விடக்கூடாது, மேலே இருக்கக்கூடிய அந்த ஆடியும் கழட்டி அப்படி இப்படி போகிற மாதிரி இப்படி ஃபுல்லாக மறைச்சி கொண்டு இருக்கும்। यहाँ तक समझ में आ रहा क्या? कहते हैं दोस्त दुआ कर लो। और औरत कैसे खाली वो सरकारी जो कैप है वो बाल नहीं दिखना, वो खाली कैप पहनना नहीं। औरतக்கும் நார்மல், பெண்களாக இருக்கக்கூடியவங்க அந்த கேப் இருந்தால் ஓகே, ஆனால் பெண்கள் முகத்தை மறைக்கணும்। இப்போ அந்த இடத்துல முகத்தையும் மறைக்கணும், ப்ளஸ் முகத்துக்குள்ளே துணி டச் பண்ண விடக்கூடாது, அதனால தான் கேப் வருது இல்லையா। அந்த இடத்துல என்ன செய்யணும், இப்படி ஓப்பனாக வைத்து கொண்டு உம்ரா செய்யுங்க। ஆனால் ஒரு பாவம் செய்கிற மாதிரி தான், அந்நிய ஆண்களுக்கு முன்னாடி முகத்தை காமிக்கிறது இஸ்லாத்துக்குள்ள அனுமதி இல்லை। இது கசப்பான உண்மை, கருத்து வேறுபாடு இருக்கோ இல்லையோ, உண்மையான விஷயம் அந்நிய ஆண்களுக்கு முன்னாடி ஒரு பெண் தன்னுடைய முகத்தை மறைக்கும்। வேறு ஏதாவது இருக்குல்ல டவுட்ஸ்? மதீனால சொல்லக்கூடிய அந்த அமல் கொஞ்சம் அதிகமாக செய்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க। ரிட்டர்ன் வர்றதுக்கு முன்னாடி அல்லாஹ் கிட்ட துவா செய்யுங்க, அல்லாஹ் அடிக்கடி வருவதற்கு எனக்கு வாய்ப்பு கொடுக்கும்। நம்ம கேட்டாலாம் கொடுப்போம், அல்லாஹ் கிட்ட ஒரு ஸ்பெஷல் ஒரு தன்மை என்ன இருக்குன்னு சொன்னால், நீ கேளு நான் கொடுக்குறேன், நீ கேட்காதாலும் நான் கொடுக்க மாட்டேன்। அதனால் அல்லாஹ் கிட்ட கேளுங்க, சிம்பிளாக ஒரு துவா கேளுங்க, அல்லாஹ் ஒவ்வொரு வருஷமும் குடும்பத்தார்களுடன் அடிக்கடி வரக்கூடிய வாய்ப்பை நீ கொடு। என்னால் முயற்சி செய்ய முடியாது, நீ தான் உள்ளத்துலேயும் சிந்தனையிலையும் வர சொல்லி நீ ஆசையை தூண்டக்கூடியவள், ஆசையும் நீ தான் போடணும், முயற்சியும் நீ தான் செய்ய வைக்கணும், அனுமதியும் நீ தான் கொடுக்கணும்। நம்ம எவ்வளோ நியத் செய்வோமோ, எவ்வளோ தேடலோட அந்த அக்கறையோடு அல்லாஹ் கிட்ட கேட்போமோ, அல்லாஹ் கபூல் செய்வான்।
நல்ல துவா செய்வாங்க. இன்ஷால்லா அனஸ் மௌலானா ஜமாலி ஒரு துவா செய்யணும். الحمد لله رب العالمين اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم أنت السلام ومنك السلام تباركت يا ذا الجلال والإكرام اللهم أعنا على ذكرك وشكرك وحسن عبادتك اللهم إنا نسألك علما نافعا وعملا متقبلا ورزقا واسعا وحلالا طيبا وشفاء من كل داء اللهم ارزقنا علم التوحيد وعمل الإخلاص وحسن الخاتمة ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين ربنا لا تزغ قلوبنا بعد إذ هديتنا وهب لنا من لدنك رحمة إنك أنت الوهاب ربنا لا تؤاخذنا إن نسينا واخطأنا ربنا ولا تحمل علينا إصرا كما حملته على الذين من قبلنا ربنا ولا تحملنا ما لا طاقة لنا به واعف عنا واغفر لنا وارحمنا أنت مولانا فانصرنا على القوم الكافرين ربنا هب لنا من أزواجنا وذرياتنا قرة أعين واجعلنا للمتقين إماما اللهم ارزقنا حج بيتك الحرام وزيارة روضة نبينا محمد صلى الله عليه وسلم அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிப்பாயாக அல்லாஹ் எங்கள் குடும்பத்தார் அனைவருடைய பாவங்களை மன்னிப்பாயாக அல்லாஹ் இந்த முஸ்லீம் அனைவருடைய பாவங்களை மன்னிப்பாயாக அல்லாஹ் நாங்கள் பகிரங்கமாக செய்த பாவங்களை மன்னிப்பாயாக அல்லாஹ் நாங்கள் ரகசியமாக செய்த பாவங்களை மன்னிப்பாயாக அல்லாஹ் அல்லாஹ் எங்களுடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னிப்பாயாக அல்லாஹ் நாங்கள் ஒரு புனிதமான ஒரு பயணத்திற்கு செல்ல இருக்கின்றோம் அல்லாஹ் எங்களுடைய பயணங்களை ஏற்றுக்கொள்வாயாக எங்களுடைய இந்த பயணத்தை லேசாக்கி கொடுப்பாயாக அல்லாஹ் உன்னுடைய காவாவை பார்க்க வேண்டும் உன்னை பார்க்க வேண்டும் அல்லாஹ் என்று இந்த வந்திருக்கின்றார்கள் யா அல்லாஹ் யா அல்லாஹ் இவருடைய ஹஜ் இவருடைய உம்ராக்களை ஏற்றுக்கொள்வாயாக இவருடைய அனைத்து அமல்களையும் லேசாக்கி கொடுப்பாயாக யா அல்லாஹ் இவருடைய காபாவை கண்டு அங்கு அதிகம் வாக்கள் செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பாயாக அங்கே தவாஃபுகளை அதிகமாக செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பாயாக அதிகமாக உம்ராக்களை செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பாயாக யா அல்லாஹ் அங்கே ஒவ்வொரு அமலிலையும் ஜமாத்துல தொழக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பாயாக யா அல்லாஹ் ஒவ்வொரு நேரம் அங்கு காபாவிலே ஹரமிலே தொழக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பாயாக யா அல்லாஹ் எங்களுக்கு அங்க முழுமையான ஆஃபியத்தை கொடுப்பாயாக முழுமையான சுகத்தை கொடுப்பாயாக அல்லாஹ் அங்க முழுமையாக நாங்கள் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பாயாக உனக்காகவே உன்னுடைய பொருத்தத்திற்காகவே நாங்கள் செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பாயாக அல்லாஹ் பேருக்காக புழுக்காக செய்யக்கூடிய ராமல் எங்களை ஆக்குவாயாக அல்லாஹ் உன்னுடைய பொருத்தத்திற்காக உனக்காகவே நாங்கள் எல்லா அமலும் செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பாயாக அல்லாஹ் 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 குறிப்பாக எங்களுக்கு தக்குவாவை ஏற்படுத்தி கொடுப்பாயாக அல்லாஹ் நாங்கள் எத்தனையோ விஷயங்கள் எடுத்துக்கொண்டோம் அதையெல்லாம் விட நாங்கள் தக்குவாவை இங்கிருந்து இறை பயத்தியை உன்னை தக்குவாவை கொண்டு செல்லக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பாயாக அல்லாஹ் அங்கு பொறுமையை கொடுப்பாயாக அல்லாஹ் என்ன கஷ்டங்கள் வந்தாலும் அதில் பொறுமையை எங்களுக்கு கொடுப்பாயாக சபரை எங்களுக்கு கொடுப்பாயாக அல்லாஹ் வீணான விஷயங்களில் ஈடுபடுவிட்டு எங்களை பாதுகாப்பாயாக அல்லாஹ் அல்லாஹ் அங்கே உள்ள எல்லா அமல்களையும் நாங்கள் சரியான முறையில் செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பாயாக அதை அல்லாஹ் எங்களுக்கு சரியான முறையில் விளக்கம் தெரியவில்லையா அல்லாஹ் எங்களுக்கு விளக்கத்தை நீதான் கொடுக்க வேண்டும் அல்லாஹ் எத்தனையோ மூலம் ஹஸரத் அவர்கள் விளக்கங்கள் சொன்னார்கள், அழகாக சொன்னார்கள். அந்த விளக்கங்களை எல்லாம் அங்கு ஞாபகப்படுத்த கொடுப்பாயாக, ஞாபகத்தை கொடுப்பாயாக. அந்த அமல்களை நாங்கள் சரியான முறையில் செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பாயாக. அதனை குறைவிருந்தாலும் அதை மன்னித்து அதை முழுமையாக ஏற்றுக்கொள்வாயாக. யா அல்லாஹ், யா அல்லாஹ், எங்களுடைய உம்ராக்களை ஏற்றுக்கொள்வாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய
இது போன்று நாங்கள் ஹஜ்ஜும் செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பாயாக. யா அல்லாஹ் இந்த மண்ணை நாங்கள் ஒரு மொழியாவது அங்கே போய் பார்த்து என்னுடைய காபாவை ஒரு மொழியாவது நாங்கள் பார்க்கக்கூடிய பாக்கியத்தை எங்கள் அனைவருக்கும் கொடுப்பாயாக. யா அல்லாஹ், யா அல்லாஹ் எங்களுக்கு துவா கேட்க தெரியவில்லை. யா அல்லாஹ் எங்களுடைய அலாலான தேவைகள் உனக்கு தெரியும். யா அல்லாஹ் அந்த முழுமையான தேவைகளை நிறைவேற்றி கொடுப்பாயாக. யா அல்லாஹ் எங்கள் பெண்கள் குழந்தைகள் வந்திருக்கின்றார்கள். யா அல்லாஹ் எங்களுடைய அனைத்து தேவைகளையும் நிறைவேற்றி கொடுப்பாயாக. அனைத்து ஹலாலான தேவைகளையும் நிறைவேற்றி கொடுப்பாயாக. யா அல்லாஹ், யா அல்லாஹ் நாங்கள் திரும்ப முதல் குழந்தையாக செயல்படுவர்களாக இருப்பார்கள். யா அல்லாஹ் இவருடைய அனைத்து அவருடைய என்னெல்லாம் அங்கே கேட்கின்றார்களோ அத்தனை அவருடைய துவாக்களையும் ஹலாலான துவாக்களை ஏற்றுக்கொள்வாயாக. யா அல்லாஹ், யா அல்லாஹ், யா அல்லாஹ் யா அல்லாஹ் அமல்கள் எல்லா விதமான தவாஃபுடைய இன்னும் உம்ராவுடைய அமல்கள் முழுமையாக நாங்கள் செய்யக்கூடிய சரியான முறையில் செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பாயாக. யா அல்லாஹ், யா அல்லாஹ், யா அல்லாஹ் அதே போன்று மதீனாவில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சலாம் சொல்லக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பாயாக. யா அல்லாஹ் அதிகமாக ஸலவாத்துகளை அங்கே ஓதக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பாயாக. யா அல்லாஹ், யா அல்லாஹ் அவனுடைய நபியின் மண்ணில் நாங்கள் செல்ல இருக்கின்றோம். யா அல்லாஹ் அங்கு கண்ணியமாக நாங்கள் நடக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பாயாக. யா அல்லாஹ், யா அல்லாஹ் அந்த மண்ணை அவர்கள் நபி அவர்களை அதிகம் நாங்கள் சந்திக்கக்கூடிய பாக்கியத்தையும் சலாம் சொல்லக்கூடிய பாக்கியத்தையும் கொடுப்பாயாக. யா அல்லாஹ், அல்லாஹ் அந்த சொர்க்கத்துடைய அந்த இடத்திலே நாங்கள் தொழக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பாயாக. யா அல்லாஹ், யா அல்லாஹ் இன்னும் என்னெல்லாம் அமல்கள் அங்கெல்லாம் இன்னும் யாரெல்லாம் நாங்கள் தவாப் செய்யும் அதே போன்று ஜியாரத்துகளை அங்கே நபிமார்கள் அங்களுடைய சஹாபாக்களை நாங்கள் ஜியாரத்துடைய செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பாயா. அல்லாஹ், யா அல்லாஹ் எங்களுடைய அமல்கள் அனைத்தையும் அங்கு செய்யக்கூடிய அனைத்து அமல்களையும் ஏற்றுக்கொள்வாயாக. யா அல்லாஹ், யா அல்லாஹ் இது போன்ற எத்தனையோ மக்கள் ஆவலாக இருக்கின்றார்கள். யா அல்லாஹ் நம்முடைய குடும்பத்தார்கள் சகோதரர்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் அனைவருக்கும் இது போன்ற ஹஜ் உம்ரா செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பாயாக. யா அல்லாஹ், யா அல்லாஹ், யா அல்லாஹ் எங்களுடைய நாங்கள் பாவைகள். யா அல்லாஹ் நாங்கள் அங்கே செல்லக்கூடிய தகுதி கூட இல்லை. யா அல்லாஹ், யா அல்லாஹ் நாங்கள் எங்களை அங்கே செல்ல இருக்கின்றாய். யா அல்லாஹ் எங்களை அது போன்று இதே போன்று பல தடவை நாங்கள் அங்கே செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பாயா. அல்லாஹ், யா அல்லாஹ் எங்களுடைய அமல்களை ஏற்றுக்கொள்வாயா. அல்லாஹ், யா அல்லாஹ் இது போன்ற இந்த இன்னும் எங்களுடைய அல்லாஹ் தேவைகள் என்ன இருக்கிறதெல்லாம் முழுமையாக ஏற்றுக்கொள்வாயா. அல்லாஹ் என்னுடைய தேவைகளை கொடுப்பாயா. அல்லாஹ் அதே போன்று இன்னும் யாரெல்லாம் நோயாளிகளாக இருக்கிறார் முழுமையான ஷிஃபாவை கொடுப்பாயா. அல்லாஹ் யாரெல்லாம் கபருக்கு நங்களை விட்டு சென்று விட்டார்களோ அவருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. அல்லாஹ் அவர்கள் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்று சுமத்தி கொடுப்பாயா. அல்லாஹ், யா அல்லாஹ் இன்னும் நாங்கள் யா அல்லாஹ் எங்களுடைய தேவைகளை ஹலாலான தேவைகள் அனைத்தையும் நிறைவேற்றி கொடுப்பாயா. அல்லாஹ், யா அல்லாஹ் எங்களுடைய இதே போன்று இன்னும் என்னெல்லாம் இன்னும் நம்முடைய ஹலாலான தேவைகளுக்கு அனைத்தையும் எடுத்துக் கொடுப்பாயா. அல்லாஹ் அதே போன்று ரமலானில் நாங்கள் உம்ரா செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பாயா. அல்லாஹ், அல்லாஹ் ரமலானில் செய்யக்கூடிய உம்ரா ஹஜ்ஜுக்கு சமம் போகிறது. யா அல்லாஹ் அதே போன்று நபியோடு செய்யக்கூடிய போன்று அந்த சொன்னார்கள் என்னுடன் செய்யக்கூடிய உம்ரா இருக்கிறார்கள். அல்லாஹ் அந்த ரமலானில் நாங்கள் உம்ரா செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பாயா. அல்லாஹ், யா அல்லாஹ் இன்னும் ஹஜ்ஜை அதிகம் நாங்கள் செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பாயா. குடும்பத்துடன் இது போன்ற உம்ராக்களை நாங்கள் செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பாயா. அல்லாஹ், அல்லாஹ் அதனுடைய அலான தேவைகளை அனைத்து நிறைவேற்றி கொடுப்பாயா. அல்லாஹ் ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வகினா அஸாபன்னார் ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம் வதுப் அலைனா இன்னக அன்தத் தவ்வாபுர் ரஹீம். யா அல்லாஹ் இன்னும் நாம் அங்கே அதிகமாக உலக முஸ்லிம்களுடைய அமைதிக்காக நாங்கள் துஆ செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பாயா. அல்லாஹ் குறிப்பாக பலஸ்தீன் மக்களுக்கு பாதுகாப்பை ஏற்படுத்துவதற்காக நாங்கள் துஆ செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பாயா. அல்லாஹ், அல்லாஹ் அந்த மக்கள் கச்சமாக இருக்கின்ற அல்லாஹ் அந்த மக்களை யாரெல்லாம் எதிரிகள் அவர்களை அழித்து விடுவாயா. அல்லாஹ் இந்த இஸ்ரேல் மக்களை அழித்து விடுவாயா. அல்லாஹ், அல்லாஹ் இந்த பலஸ்தீன் மக்களுக்கு நிம்மதியை ஏற்படுத்தி கொடுப்பாயா. அல்லாஹ் இன்னும் யாரெல்லாம் நாம் உலக முஸ்லீம்கள் கஷ்டப்படுகின்றார்களோ மதரசாக்கள் அங்கள் எல்லாம் மசீதுகள் எல்லாமே பாதுகாப்பாயாக. அல்லாஹ் இதற்காக நாங்கள் குறிப்பாக அங்கு துஆ செய்யக்கூடிய பாக்கியத்தை எங்கள் அனைவருக்கும் கொடுப்பாயாக. அல்லாஹ் ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம் வதுப் அலைனா இன்னக அன்தத் தவ்வாபுர் ரஹீம் ரப்பனா ரப்பிர்ஹம்ஹுமா கமா ربياني صغيرا. صلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وآله وأصحابه أجمعين برحمتك يا أرحم الراحمين والحمد لله. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد.